தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக கடந்த 2026 ஜனவரி 1 முதல் ஒவ்வொரு நாளும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு தலைப்பில் தங்களுடைய ஆன்மீக கருத்துக்களையும் ஜோதிட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இன்று வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் முதலாவது நிகழ்ச்சியாக கடவுள் வாழ்த்து பாட விஜயலட்சுமி அவர்களை வரவேற்கிறேன். விஜயலட்சுமி மேம், கடவுள் வாழ்த்து பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நல்வாழ்த்துக்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தத்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நன்றி மேம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக இன்று அதாவது தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கும் போது ஒரு சிறப்பு நிகழ்வாக மேடம் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு குருமார்கள், ஜோதிட குருமார்கள் தங்களுடைய கருத்துக்களை ஜோதிடம் சார்ந்ததாக, ஆன்மீகம் சார்ந்ததாக இங்க பகிர்ந்து வந்தாங்க. ஆனால் இன்று ஒரு சிறப்பு பட்டிமன்றம் என்ற நிகழ்வை இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறோம். ஏன்னா இது மாதம் ஒரு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ் மாதத்தின் முதல் நாள் இந்த வருடம் முழுவதும் நடக்க இருக்கிறது. அதற்கு முதலில் இதை ஏற்படுத்தி வைத்த மேம் கனகாம்பாள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று நடக்கக்கூடிய பட்டிமன்றம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, யோகத்தை தருவது குருவா ராகுவா என்ற தலைப்பில் நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்த தாந்திரிக சக்கரவர்த்தி கோவை மருதமலை குருஜி ஐயா அவர்களும் மற்றும் இந்த தலைப்பில் பேசுவதற்காக, அதாவது குருவே என வாதாடுவதற்காக ஆஸ்ட்ரோ எஸ் கலைவாணி அவர்களும், ஆஸ்ட்ரோ நீனா விஸ்வா தேவி அவர்களும், காதல் ஈஸ்வரி அவர்களும் இந்த குரூப்பில் இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, ராகுவே என வாதாட ஆஸ்ட்ரோ தனம் அவர்களும், ஆஸ்ட்ரோ அன்னபூர்ணி அவர்களும், ஆஸ்ட்ரோ துர்கா அவர்களும் இங்கு வருகை புரிந்திருக்கார்கள். இவர்கள் அனைத்தையும் தொகுத்து வழங்கி செல்வதற்கு ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்களும் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். ஸோ இத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்வை தலைமையேற்று வழி நடத்துமாறு ஐயா குருஜி அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாந்திரிக சக்கரவர்த்தி கோவை மருதமலை குருஜி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று தங்களை தலைமையேற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு உத்தராயண காலம் முதல் நாள் விவசாயிகள் தங்கள் இடத்துல விளைவித்த உணவு, இந்த அரிசி தானியங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, விலங்குகள் அப்படின்னு சொல்லி மாடுகளுக்காக இந்த மாடை கழுவி மாட்டுகள் எல்லாம் சுத்தம் பண்ணி அற்புதமா அந்த விலங்குகள் அப்படின்னு சொல்றத விட பசுக்களுக்கு தான் வளர்த்தக்கூடிய கால்நடைகளுக்கு உணவாக முதல் பொங்கல் வச்சு அவங்களுக்கு நன்றி செலுத்துவார்களாக தான் பொங்கல் பண்டிகை என்பது. இன்றைய நாளில் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க. ஏன் பட்டி பொங்கல் அப்படின்னா, காமதேனுக்கு 2 குழந்தைங்க, நந்தினி பட்டினி ஒரு குழந்தைகள். நந்தினி வேறொரு விதத்தில் போயிடுது, பட்டி மட்டுமே. அதான் பட்டிங்கிறது மாடுகள். ஸோ என்னன்னா, இந்த நாளில் உங்களிடம் அனைவரும் கலந்து கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அதை விட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உத்தராயண காலத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டிமன்றம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். பட்டிமன்றம்ங்கிறது என்னன்னா, இதுவான்னு எல்லாம் சொல்லுவேன். 9 கிரகங்களும் ஒன்றா சேர்ந்தா ஒரு ஜோதிடம். 9 கிரகங்களும் செயல்பட்டா தான், சரியாக செயல்பட்டா தான் பலன். இப்போ இதில் நாம் என்ன பண்ணிருக்கோம், இது பெருசா அது பெருசா யோகத்துக்கு அப்படிங்கிற போது என்னன்னா, அனைவரும் இருந்தால் தான் ஒரு பலன் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ முதல்ல யோகத்தை தருவது குருவே அப்படிங்கிற அணியில் ஒரு 3 பேர் பேசுகிறாங்க. அப்போ குருங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய அந்த சப்த ரிஷிகளிலே ஆங்கிரிஷ மகரிஷியுடைய மொத்தம் 3 குழந்தைகள். அதில் ஒரு குழந்தை தான் வியாழன் அப்படின்னு ஒரு பேர். அந்த வியாழன் தான் சகல, அதாவது யார் ஒருத்தர் சகல சாஸ்திரங்களும் 4 வேதங்களும் ஜதுர்வம் படித்தவங்க தான் குருவை மாற முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அப்போ குருவுக்கு ஒரு மனைவி உண்டு, தாராதேவி அப்படிங்கிற ஒரு மனைவி உண்டு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க.
அப்ப குருவோட கணக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா வரலாறு பேசுறதுங்கிறது நம்ம மொத்தமே ப்ரோக்ராம் 1 மணி நேரம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஆளுக்கு ஒரு 5 5 நிமிஷம், இப்ப நான் ஒரு 5 நிமிஷம் பேசும்போது 1 மணி நேரம் 1 1/4 மணி நேரம் கணக்குல வந்துரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து இந்த கணக்குல பார்க்குற போது குருவுக்கு அப்படிங்கிற போது ஏறக்குறைய 2 வீடுகள் உங்களுக்கு சொந்தமா இருக்குது. 2 வீடுகள் குருவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிடலாம். தனுசு மீனம் வந்து 2 வீடு சொந்தம். இவர் வந்து தங்கத்துக்கு அதிபதி, தங்கத்துக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இது ஒண்ணு. 2வது விஷயம் ராகு அப்படிங்கிற விஷயத்தை யோகத்துக்கு கொடுப்பதில் ராகு அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லும்போது, அவன் வந்து ஏறக்குறைய தேவர்கள் இவங்கெல்லாம் வந்து அமிர்தம் கிடையும் போது, இவன் இந்த ஸ்வர்ணபானு அப்படிங்கிறவன் வேற தேவர்கள் ரூபம் எடுத்து அமிர்தம் வாங்கி குடிச்சிடறாப்ல. அப்ப அமிர்தம் வந்து அவர் சாப்பிட்டதையுமே வந்து தலையில உள்ள இறங்கு கீழே இறங்குறக்கு விடுறதில்ல. இறங்குறக்கு விடாம என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகப்பையில் அடிச்சனால தலையும் உடம்பு தனியா பிரிஞ்சு போகுது. அப்ப அதை வந்து ராகு கேதுங்கிற ஒரு அமைப்புல கொண்டு வந்துடுறாங்க. அப்ப ராகு கேது அப்படின்னா ஒரிஜினல் அரக்கன் முகம், அரக்கன் முகம், பாம்போட உருவம் ஒண்ணு, அதே மாதிரி பாம்பு தலை, மனித உடம்பு ஒண்ணு. இப்படி வந்து கேது வந்து பாம்பு தலையோட இருக்கும். இப்படி ஒரு அமைப்புல வந்து கிரகங்களை உட்கார வச்சாங்க. இப்ப இவர்கள் என்னன்னா இந்த இந்த சேதத்துல வரும்போது அப்புறம் இப்படியே வரும்போது இதை கேட்ட ஏன்னா வந்து அசுரர்களுக்கு இவங்க எல்லாமே அசுரர்கள், தேவர்கள் அசுரர்கள், இதெல்லாம் அந்த பால் கடல் கிடையிற விஷயத்துல வந்த விஷயங்கள் இவங்கெல்லாம். அப்புறம் அது எப்படியே கதை போகுதுன்னு வச்சு நிறைய கதை இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ வந்து இப்படிப்பட்டவன் என்ன பண்ண அந்த அவன் பேர் வந்து ஸ்வர்பானு. அந்த ராகுவோடைய பேர் தான் ஸ்வர்பானு. அவன் தான் இத்தனை விதையும் நடந்து இத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய காரணமா இருக்கிறவன் அவன் தான். சரிங்களா? இப்ப இவனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு வந்து சொந்த வீடுங்கிற அமைப்பு கொடுக்காம 12 வீட்டிலும் போறாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, எந்த வீட்டில் உட்காரோ அந்த வீட்டோட தன்மை கொடுப்பான்ங்கிறது ஒரு ஜோதிடத்தோட வேலை. எந்த வீட்டில் உட்காருகிறாரோ அந்த வீட்டு பலனை கொடுத்துருவாருங்கிறது ஒரு ஜோதிடத்தில் உள்ள ஒரு அடிப்படை விஷயம். ஸோ வந்து என்னன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், யோகத்தை குரு கொடுக்குறாரா அல்லது ராகு கொடுப்பதில் கெட்டிக்காரரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்ப பேசுவதற்காக 2 அணிகள் உண்டு. ஒரு அணியில் 3 பேரும், இன்னொரு அணியில் 3 பேரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். நம் இறுதியில் வந்து இதுல என்ன ஒரு ஒரே பியூட்டி அப்படின்னா, யார் வந்து கருத்தை வந்து நல்ல திறம்பட சொல்கிறீர்களோ அவர்கள் பக்கம் தான் தீர்ப்பு. குரு பலம்னா குருவுக்கு தீர்ப்பு கிடைக்கும். ராகு பலம்னா ஏன்னா நீங்க என்ன பாயிண்ட், ஏன்னா இதுல வந்து யார் வல்லவருங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் கூட இந்த பாயிண்ட் எடுத்து யார் பேசுறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எத்தனை எத்தனை பாயிண்ட் அதிகமா இருக்குதோ அவர்களுக்கு மட்டுமே சாதகமாக தீர்ப்பு வரும். யாரும் வருத்தப்படக்கூடாது. சரியா? இப்ப வந்து இதுல என்னன்னா 2 அணிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம். குருங்கிற அணியில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எல்லாம் தயாரா இருக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து குருங்கிற அணிகளில் வந்து நம்ம பார்க்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம், முதல் தரமாக வந்து ரொம்ப ரொம்ப கவிதை, கவிதையில ரொம்ப ஒரு புலமை வாய்ந்த கலைவாணி. ஒரு அற்புதமான கவிதை. எனக்கு ஒரு 1ஆம் தேதி அன்னைக்கு கவிதை எழுதியிருந்தாங்க. அப்படியே அந்த மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய கவிதை. மேல்மருவத்தூர்ல இருந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான திறமைசாலி அவங்க கலைவாணி. அவர்களும் குருவே. அப்புறம் அதே மாதிரி அஸ்ட்ரோ நீலா விஸ்வதேவி அவங்களும் வந்து சென்னை, அவங்களும் சொல்றாங்க. அப்புறம் காதல் ஈஸ்வரி பேச்சு கேட்டதில்ல, அவங்களும் வந்து குருவே யோகத்தை கொடுப்பான் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறாங்க. அதே போல ராகுவே என்ற தலைப்பில், ஏன்னா யோகத்தை கொடுப்பது ராகுவே என்ற தலைப்பில் வந்து தனம் கோவை, அஸ்ட்ரோ தனம் கோவை அவர்களும், அஸ்ட்ரோ அன்னபூரணி திருச்சி அவர்களும், அஸ்ட்ரோ துர்கா மதுரிகானும் சேர்ந்து பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த விதிகளை நம்ம எல்லாமே இப்ப இதுல பாக்குறவங்க கேட்கறவங்கள இப்ப நான் வந்து எல்லாத்தையும் நீங்க சொல்றதெல்லாம் ஹிண்ட்ஸ் எடுத்துக்குவேன். இதுல நான் வந்து என்னன்னா அதாவது முதல்ல தீர்ப்பு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, என்ன தீர்ப்புங்கிறது முதல்லயே தெரியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யார் யோகத்தை கொடுக்குற கெட்டிக்காரங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? இருந்தாலும் கூட கருத்துக்கள் யார் சரியா பரிவுதாங்களோ அவங்கள வச்சு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும். இப்ப சரியா வந்து 7 மணி 31 நிமிஷம். ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன மாதிரி வந்து முதல்ல வந்து குரு பத்தி 5 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கடுத்து ராகு அணியில 5 நிமிஷம் பேசுவாங்க. அப்புறம் குரு ராகு ஏறக்குறைய 6 5 30 நிமிஷம் பேசுவாங்க. இப்ப நான் வந்து ஆரம்பிச்சு வச்சாச்சு. அப்புறம் பேசி முடிஞ்சதையுமே இறுதியில் வந்து அணித்தலைவர்கள் ஆருக்கு ஒரு 5 5 நிமிஷம் பேசுவாங்க. எப்படின்னா தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்ப, இவங்க சொன்னது அவங்க சொன்னதை இடையில வந்து யாருமே பேசக்கூடாது. ஏன்னா வந்து அந்த நிறைய ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு பட்டிமன்றமா இருந்தா பேசலாம். இப்ப இதுல வந்து ஒரு 5 நிமிஷம் பட்டிமன்றத்துல தர்க்கம் பேசினா சரி வராது. யாருமே ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் தலையும் நானும் தலையிட மாட்டேன். சரிங்களா? நீங்க இப்ப இப்ப என்ன பண்றோம்னா, நீ 5 நிமிஷம் இருக்கிறதுனால குறைஞ்சு நான் ஹிண்ட்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். நான் இடையில எதுவுமே பேச மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேச சொல்லுவேன்.
கடைசியில் வந்து நம்ம பேசுவோம். அதாவது ஒரு முடிவு, அதாவது ஒரு யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா தீர்ப்புங்கிற ஒரு விஷயம் நீதிபதியாக இருந்து சரியாக தீர்ப்பு சொல்லணும். ஸோ வந்து இப்போ முதல் அப்படிங்கிற போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அணியில் வந்து அதாவது குருங்கிற அணியிலேயே நம்ம பேச வச்சிரும். ஏன்னா முதல் போடப்பட்டது குரு தான் போட்டிருக்காங்க. இதோட அணித்தலைவர் தான் முதல் எல்லாமே. ஒரு மரபு என்னன்னா அணித்தலைவர் தான் முதல் பேசணுங்கிற ஒரு விதி இருக்குது. ஸோ வந்து குருங்கிற அணித்தலைவராக வந்து மேல்முத்தூர் அஸ்ட்ரோ எஸ் கலைவாணி அவர்கள் வந்து நம்மிடம் வந்து தன்னுடைய குரு தான் வந்து யோகத்தை தருவதில் வந்து நம்பர் 1 அப்படின்னு பேச போறாங்க. அவர்கள் கருத்தை பூராமே குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அற்புதமா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்தவர். அவர் பேச்சு குறிப்பெடுத்துங்க. நன்றி, வணக்கம். வருக, அள்ளி தருக. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. புதிய உயிர்களுக்கு பூக்கும் தன்மையை அருளும் பூமி தாயின் எழில் மிகு புத்தாடையாம் செடி கொடி மரங்களுக்கும் வரமருளும் சூரியன் உத்தராயண புண்ணிய பயணத்தில் மகர ஆசனம் ஏறி உச்சத்தை நோக்கி பயணிக்கும் வசந்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் தை திருமகளின் கொண்டாட்டமாம் பொங்கல் கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கும் அனைவருக்கும் என் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இரு தரப்பிற்கும் இசையாமல் அறத்தரப்பில் நின்று தீர்ப்பளிக்க அமர்ந்திருக்கும் நடுவர் தாந்திரிக சக்கரவர்த்தி மருதமலை ஐயா அவர்களுக்கு வணக்கம். குருவின் வசம் ஆட்கொள்ளப்பட்டு குரு பார்வையில் கோடி நன்மைகளை அடைய போகும் எண்ணனி சகோதரிகளுக்கும் ராகுவின் சார் அமையத்தில் சதுராட வந்திருக்கும் எதிரணி தோழிகளுக்கும் முதற்கனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த கூட்டமைப்பில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். குரு கு என்றால் அறியாமை என்று அர்த்தம். ரு என்றால் அறியாமையை அகற்றுவது என்று பொருள். மனித வாழ்வில் சூழ்ந்து கொண்டுள்ள அறியாமையை அகற்றக்கூடிய ஒரு தன்மைதான் குரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. படைப்பு, காப்பு, அழிப்பு என்ற மூன்றையும் மனித வாழ்வில் செயல்படுத்துபவர் குரு அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுது. பரம்பொருள் கிருஷ்ணர் ஏதும் அறியாதவரா? இல்ல உலக சூட்சமம் தெரியாதவரா? அவருக்கே சாந்திபனி அப்படிங்கிற முனிவர் குருவா இருந்து 64 கலைகளையும் 64 நாட்கள்ல அழிச்சாரு அப்படிங்கிறது புராணம் சொல்லுது. சரிங்க, இதெல்லாம் சாஸ்திர ரீதியான குரு, ஒரு வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய குரு. ஜோதிடத்துல குரு என்ன யோகம் செய்வாரு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? 1 2 எடுத்து சொல்ல விதையே குருதானுங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் பாவகமான தனுசு அப்படிங்கிற ராசியில உலகத்தின் மூலமான மூல நட்சத்திரத்தை தாங்கி இந்த உலகத்துக்கே பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவரே இந்த குருதான். இவர் தானே யோகத்தை கொடுக்க முடியும், வேற யாரால இதை கொடுக்க முடியும்? சரி, அது மட்டுமா? இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவனும் ஏதோ ஒரு அனுபவத்தை வேண்டிதானே பிறக்குது. அப்படி சொல்லும் பொழுது இந்த ஆகம ரீதியா இந்த அனுபவத்தை கை கொண்டு பிறக்கக்கூடிய இந்த உயிர்கள் இந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய இடம் ஜோதிடத்துல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவகம் தான். இந்த 12ஆம் பாவகம் அனுபவத்தை சொல்லுது இல்லைங்களா? இந்த 12ஆம் பாவகமே குருவோடது தானே. வேற யாரு இந்த அனுபவத்தை சார்ந்த யோகத்தை கொடுத்துட முடியும்? இந்த 12ஐயும் 9ஐயும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற குரு தான். மனித வாழ்வின் அந்த ஜீவிதத்துல 3 7 9 அப்படின்றது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த காம திரிகோணம் சார்ந்த சுகத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். காம திரிகோணம் அப்படின்னா வெறும் உடல் சார்ந்த காமம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வரவுகளும் அத்தனை சந்தோஷங்களுமே காம திரிகோணத்துலதான் அடங்கும். இந்த காம திரிகோணத்தை மட்டுமே தொட்டுன ஒரு வாழ்க்கை மனுஷனோடது முடிஞ்சிட முடியாது இல்லைங்களா? அதுக்கு அடுத்தபடியாக தொடரக்கூடிய தர்ம திரிகோணமும் வேணும். ஆனா இந்த ராகு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம திரிகோணத்தால கிடைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் ஒரு ஜீவனுக்கு அளிக்கும். எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னா, காம திரிகோணம் 3 7 11, மிதுனத்துல திருவாதிரை, துலாம்ல சுவாதி, கும்பத்துல சதயம். 3 7 11லயும் ராகு தன்னுடைய பரிபூரண நட்சத்திரத்தை முழுசா நடு நட்சத்திரமா அமர்த்தி உட்கார்ந்துகிட்டு இருக்க. அப்ப 3ஐ சார்ந்து மட்டுமே இந்த ராகுவோடைய தன்மைகள் இருக்கும். 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்தது வரக்கூடிய தர்மம், இது எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா 4 8 12 சொல்லணும் இல்லைங்களா? இந்த 4 8 12 தொடக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு மட்டும்தான். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, புனர்பூசம் மிதுனத்துல 3 பாதங்கள், ஒரு பாதம் கடகத்துல. அப்போ காமத்திலும் தர்மத்திலும் கால் எடுத்து வைக்குது குரு. அங்கிருந்து அப்படியே வாங்க துலாத்துல விசாகம், அப்படியே பாத்தீங்கன்னா விருச்சகத்தோட கனெக்டிவிட்டி. இங்கேயும் காமமும் தர்மமும் ஈக்குவல் ஆகுது, கொஞ்சம் தர்மமும் சேருது.
அப்படியே போனீங்க அப்படின்னா கும்பம், கும்பத்திலயும் காமம் தர்மம் அப்படின்ற மீனத்திலயுமே புரட்டாதி போய் நிக்குது. இப்போ ஒரு மனுஷன் வெறும் காமத்தோடயும் இருந்துட முடியாது, வெறும் தர்மத்தோட இருந்தாலும் வீடு மனுஷ மக்கள் எப்படிங்க நம்மள இது பண்ணுவாங்க? நீங்க ஊருக்கு தான் உழைப்பீங்கன்னு புடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவாங்க. அப்போ காமத்தையும் தர்மத்தையும் சமமா பாவிச்சு ஒரு மனுஷன் நடக்கணும்னா கண்டிப்பா அந்த யோகத்தை அருளக்கூடியது அருகதை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுக்கு மட்டுமே இருக்கு. சரி, இது மட்டும் இல்ல. இப்போ ராகு அப்படின்னா நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க. ராகு இருக்கிற இடம் பலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ராகு இருக்கிற இடம் பலம், குரு இருக்கக்கூடிய இடம் வரம், அறம். ஒரு நீங்க எங்கேயுமே நம்ம போக தேவையில்லையே. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றோம், ஒரு பரிகாரம் பலிக்கணும்னா குரு பார்வை வரணும்னு சொல்றோம். இப்ப ராகு அப்படின்ற ஒரு கிரகம் எந்தெந்த கிரகத்தோட எல்லாம் இணைஞ்சா என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க. சூரியனோடு இணையுது அப்படின்னா பிதுர் தோஷம், அப்பாவுக்கு பிரச்சனை, அது கிரகண தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்றோம். ராகுவோட கேதுவோட இணையுது, சாரம் வாங்குது அப்படின்னா இங்கேயும் அதுவுமே கிரகண தோஷம். சந்திரனோட சேர்ந்தா பிசிக்கலா பிளட் சர்க்குலேஷன்ல பிரச்சனையை கொடுத்துருது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருது. எந்த கிரகத்தோட இணைஞ்சாலும் அதோடைய பேரையே கெடுத்து போகுது இந்த ராகு. ஆனா குருவுடைய தன்மை அதுங்களா பாருங்க, செவ்வாயோட சேருது அப்படின்னா என்ன ஒரு அழகான வார்த்தையில சொல்றாங்க, குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த குருவே ராகு கூட சேரக்குள்ள குரு சந்தானம்னு சொல்லிடுறோம். அந்த இடத்துல பேருக்குதான் யோகம், அது அது ஒரு பெரிய தோஷத்தை கொடுத்துருது. குரு எங்கேயாச்சும் தோஷத்தை கொடுத்து பார்த்திருக்கீங்களா? இப்ப ராகு லக்னத்திலயோ 2லயோ 7லயோ 8லயோ நின்னா சர்வதோஷம்னு சொல்றோம். 2 ராகுவும் கேதுவும் நின்னு மொத்த கிரகத்தையும் அதன் இடையில பயணிக்க வச்சதுன்னா கால சர்வதோஷம்னு சொல்லிடுறோம். சரி, நாடி விதிக்குள்ள போங்க. ராகு கேதுவோடைய மிட் பாயிண்ட் எடுத்து அங்க நிக்கிற கிரகமும் அதால நசுக்கப்படும் அப்படின்னு சொல்றோம். குருவுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? எப்பயுமே காப்பாற்றக்கூடிய தன்மையிலே பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம், ராஜ யோகத்தை அருளக்கூடிய கிரகம், எல்லா யோகங்களையும் வழங்கக்கூடிய கிரகம் குரு மட்டுமே. வானியல் ரீதியாகவுமே எடுத்துக்கோவுமே, வானியல் ரீதியாக ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற இந்த ஜூபிட்டருக்கு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? எல்லா கிரகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பொருள் தானே அந்த கிரகத்தோடைய தன்மையே. இந்த குருவை பொன்னவன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜூபிட்டருக்குள்ள அவ்வளவு சுத்தமா இருக்குங்களாம், அதை சுத்தன அந்த பாதைகள் எல்லாம் அவ்வளவு சுத்தமா இருக்குங்களாம், ரொம்ப சாணித்தியமா இருக்குங்களாமா. அதுக்குள்ள நைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இது 2 தான் இருக்கு. பேசிக்கா சூரியனுக்குள்ளேயுமே இந்த 2 பருப்பொருள் தான் இருக்கு, நைட்ரஜனும் ஹீலியம் தான். சில பர்சன்டேஜ் மட்டும்தான் சூரியன்ல அதிகமா இருக்கு, குருவுல கம்மியா இருக்கு. இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பூமிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம பூமியை காப்பாத்துறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு கிரகம் குரு. இந்த குருவுக்கு 4 நிலவுகள் இருக்குங்களாமா. இந்த 4 நிலவுகளும் புதனை விட மிகப்பெரிய நிலவுகள், ஒரு பெரிய கிரகங்கள் மாதிரி காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு எப்படி ஈர்ப்பு விசை இருக்கோ அதே மாதிரி ஜூபிட்டருக்கு விலக்கு விசை இருக்குங்களாமா. இந்த விலக்கு விசை மூலயமா இந்த வானியல்ல பூமியை அண்டக்கூடிய, பூமியில் இடிக்கக்கூடிய, மோதக்கூடிய சில விண்கற்களையும் தேவையில்லாத அசுத்தங்களையும் தன்னுடைய விலக்கு விசையால அப்புறப்படுத்துதுங்களாம். ஒரு பெரியவங்க இதைதானே பண்ணுவாங்க, இதைதானே நம்ம குரு தன்மைன்னு சொல்றோம், இதுதானே யோகம். ராகு கிட்ட அப்படி என்ன ஒரு யோகம் இருக்கு? ராகு நிக்கிற இடம் வலிமை பெறும். நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ராகு திசையில இது வரைக்கும் நேர்மையா அறமா சம்பாதிச்சு இத சேர்த்து வச்சு குரு தசை முடிகிற வரைக்கும் நான் பயணிச்சேன் அப்படின்ற ஜாதகங்கள் மிக 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 குறைவு. 8 நிமிஷம் ஆச்சு சாமி. சரிங்க ஐயா, நான் அடுத்த சுற்றுல வரேன். நன்றிங்க ஐயா. ஏன்னா எல்லாத்துக்குமே 5 நிமிடம் தான் கொடுத்துருக்குது. அணித்தலைவர் நிமிஷம் கொடுத்துருக்கேன். 2வது ராகுவே என்று வாதிடுபவர்கள் அணித்தலைவர்கள் தனம் கோவை வருக. ஏன்னா ராகு பத்தி எவ்வளவு சிறப்பா, ஏன்னா இவங்க குருவை பத்தி மிக பிரம்மாண்டமா சொல்லிட்டாங்க, ராகு சரியில்லைங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எந்த அளவுக்கு சிறப்பா வாதிடுவீங்க பார்க்கலாம். வருக. அவங்க எடுத்த மாதிரி நீங்களும் ஒரு 8 நிமிஷம் எடுத்துக்கலாம். இப்ப டைம் 7:41. அனைவருக்கும் வணக்கம். இந்த தேசிய மகளிர் குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா ராகு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான்.
இப்ப ராகு வந்து ஒரு நிலக்கிரகமாகவே இருந்தாலும் கூட அவர் இல்லாம இந்த உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பிறவியோடைய ஆசைகளை வந்து கொண்டு வரதே பாத்தீங்கன்னா ராகு தான். இப்ப வந்து ஆசை இல்ல அப்படின்னாலே நமக்கு பிறவி கிடையாது. பிறவி இல்ல அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த கர்மாவும் இருக்காது, ராகுக்கு அங்க வேலையும் இல்ல. இப்ப வந்து உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லலாம். இப்ப ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ராஜயோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிரணி கலைவாணி மேடம் சொன்னாங்க, ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷத்தை மட்டுமே தருது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா காலசர்ப யோகத்தையும் தருது, தோஷத்தை மட்டும் தரல, யோகத்தையும் தருது அப்படின்னு சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த யோகம் வந்து இருக்கும்போது பட்சத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியே வராங்க. நிறைய பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள், சினிமால இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து இந்த ராகு திசா கால புத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரபலமாகறாங்கன்னு சொல்லலாம். இப்ப சில தலைவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது விண்ணை முட்டும் அளவுக்கு அவங்க புகழினோட உச்சிக்கு சென்றாங்க அப்படின்னா ராகுவோட யோகத்துல அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஜோதிடரும் கூட கண்டிப்பா ராகு நடக்கிற போதுதான் ஜோதிடரும் பிரபலமாவாங்க. அதாவது உபயஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள்ல வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராகு வந்து நமக்கு யோக பலனையே அதிகமாக செய்யறாங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஸ்பாட்ல நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பேசுறோம் பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மொபைல் மூலமா தான். அப்ப ராகுவோடைய வளர்ச்சி தான், இந்த அறிவியல் விஞ்ஞானம் தான் வந்து நம்மள எல்லாத்தையுமே ஒரே தளத்துல உட்கார்ந்து பார்க்க பேச வைக்க முடியுது. அப்ப கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிதான், நம்ம கையுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிருது. உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்தெந்த ஊர்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து சரித்திர புகழ் பெற்றவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுவோட யோகத்துலதான் வெளியே வந்தவங்க இருப்பாங்க. குரு வந்து நல்லவர் தான், பட் வந்து பொருளாதாரத்துல வந்து கொடுக்குறோம் சொல்ல முடியாது. பட் வந்து புகழ் வந்து கிடைக்கும், பட் வந்து அது வந்து நிரந்தரமா இருக்காது. அவங்க வந்து வெளியே சரித்திர புகழ் பெற முடியாது, வரலாற்றுல இடம் பெற முடியாது. அவங்க வந்து ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பு வந்து ராகு பகவான். அதாவது எல்லாருமே ராகு கொடுத்தா எவர் தடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. ராகுவை போல் கொடுப்பது யாருமே இல்ல. அதாவது கத்தி மாதிரிதான் ராகு. அதாவது நம்ம பயன்படுத்துற முறையிலும் கையாளும் முறையிலும் தான் இருக்குது. ராகு பகவான் போல யாருமே கொடுக்க போறது கிடையாது. ராகு வந்து உச்சி புகழை அடைகிற அளவுக்கு ஒருத்தரை நிலை நிறுத்தும் கண்டிப்பாங்க. அது போல் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து ராகு அப்படின்னாலே வந்து ஒரு தோஷம், பாவம் இப்படிதான் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா வந்து 100% வந்து அவரு ராகு வந்து நம்ம கையாளும் போது வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ராகு கால திசாபுத்தி காலத்துல நம்ம உச்சி புகழை அடையலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. நடுவர் அவர்களுக்கே தெரியும் ராகு வந்து எவ்வளவு பெரிய யோகத்தை செய்யும் அப்படின்னு தெரியும். கண்டிப்பா எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த கோடீஸ்வரர்கள், பொருளாதாரத்துல உச்சியை தொட்டவங்க, இப்ப வந்து நிறைய தொழிலதிபர்கள் இருக்கவங்க எல்லாருமே, பில்கேட்ஸ் ஆகட்டும், இப்ப மகாத்மா காந்தியே கூட பாத்தீங்கன்னா ராகு திசா புத்தி காலத்துலதான் வந்து அவருதான் இந்தியாவே தன்னை ஃபாலோ பண்ண வச்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ராகுவோட யோகத்துலதான் வந்து அவரை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி மேடம் வந்து பாத்தீங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இரும்பு பெண்மணியா திகழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க நீண்ட காலம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க ராகுவோடைய பலத்துலதான் வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவரும் பாத்தீங்க அப்படின்னா ராகுவோடைய தன்மையில தான் வந்து பாத்தீங்கன்னா 3ல ராகு அவருக்கு அசைக்க முடியாத ஒரு தைரியத்தையும் தலைமை பண்பையும் அவருக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவரும் பாத்தீங்கன்னா ராகு திசையில தான் உச்சி புகழை அடைஞ்சாரு. நடிகர் சிவாஜி கணேசன் அவரும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நடிப்புல வந்து உலகையை கட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க வந்து செய்யக்கூடிய திறமையில வந்து வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சார். அதாவது இதே மாதிரி கமல்ஹாசனும் அப்படிதான். அவங்க வந்து பாத்தீங்க அவங்கவுங்க துறையில சாதிக்கக்கூடிய அமைப்பு. கிரகம் வந்து ராகு வந்து இருக்கிற இடத்தையும் அவங்க ஆக்குபை பண்ணி, தான் கூட இருக்கக்கூடிய கிரகத்தையும் வந்து அவங்க ஆக்குபை பண்ணி தன்னோட கண்ட்ரோல கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை தருது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வந்து தொழில்நுட்பம், டெக்னாலஜி, கெமிக்கல், இப்ப மருத்துவம், புது நோய்கள் வருது, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகுனாலதான் முடியுதுங்க. இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, இது எல்லாமே முழுசா கெமிக்கல், ரசாயனம், ராகு இல்லாம மொத்தத்துல எதுவுமே இல்ல சார். அதாவது எல்லாமே ராகுவோட இதுலதான் வந்து இன்னைக்கு எல்லாம் இயங்கி கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா
ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹேண்டில் பண்ற விதத்துலதான் வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது நீங்க கரெக்டா நடந்துச்சு அப்படி கரெக்டா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து எப்போதுமே வந்து சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இப்ப வந்து ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் சூரியனை கூட அஸ்தமனம் செய்யக்கூடிய அளவுக்கு ராகு பகவானுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கும் போது, இப்ப மத்த கிரகங்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து கிடையாது, ராகுக்கு மட்டுமே அந்த சக்தி இருக்குது. ஒளி பொருந்திய கிரகங்களை கூட அஸ்தமனம் செய்யக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தவர் ராகு பகவானே அப்படின்னு நான் சொல்றேன். இது மாதிரி வந்து நீங்க நிறைய என்ன இப்ப எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிறவங்க, வெற்றி பெற்றவங்க, அரசியல்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க, உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவானோடைய இதுலதான் வந்து அவங்க உயர் போஸ்டிங்ல எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். கோடிகள்ல வந்து பணம் புலர்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படிதான். இப்ப அம்பானி கூட இந்த ரிலையன்ஸ் போனை வச்சு, அதாவது அதோட காரகத்துவ தொழிலை எடுத்து செய்யும் போது அவங்க அதுல ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்ப அவர் வந்து அந்த மொபைல் போனை வச்சுதான் பல மார்க்கெட்டிங் பண்ணி இன்னைக்கு பிசினஸ், பங்குச்சந்தை, லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு, பெரும் பணத்தை புகழக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் மட்டுமே தான் வந்து அவரால ராஜயோகத்தை தர முடியும். அந்த இது வந்து ராகுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு அந்த ராஜயோகத்தை தர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவே குறைவு சார். அழகு 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 அழகு. அவ்வளவுதானா? ஆமா சார். சரி, இப்போ திருமதி தனம் அவர்கள் வந்து குருவை ஓரங்கட்டுற அளவுக்கு முரட்டுத்தனமா சொல்லிட்டாங்க. ராகுதான் எல்லாமே அப்படின்ட்டாங்க. இப்ப நீ பேசுற மொபைலே ராகு இல்லைன்னா பேச முடியாது. பேசக்கூடிய லேப்டாப் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், டெலிகம்யூனிகேஷன் ஆகட்டும், எல்லாமே ராகுதாங்கிற விஷயத்த சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம அரசியல்ல ஜெயிச்சவங்க பூராமே வந்து ராகு திசையில தான் ஜெயிச்சிருக்காங்க. உதாரணம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்தையும் கூட உதாரணம் காமிச்சிட்டாங்க. இப்ப இந்த பிரம்மாண்டத்துக்கு பதில் சொல்றதுக்கு எதிரணியில இருந்து வந்து குருவோட அணியில இருந்து வந்து பேச வர்றாங்க. யாரு வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலா விஸ்வதேவி அவர்கள் வந்து சென்னை வந்து பேச போறாங்க. அவர்கள் வந்து எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல, எந்த பதில் சொல்றாங்கன்னு தெரியல. வருக, அள்ளி தருக. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். மகளிர் மகளிர் மன்றம் அனைத்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறுகிறேன். சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறுகிறேன். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். நம்மளோட யாரோ லைன்ல வருது, லைன்ல ஆஃப் பண்ணுங்க பார்க்கலாம். யாரோ லைன்ல இருக்காங்க பாருங்க, சவுண்ட் வால்யூம் நிறுத்துங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்க, நீங்க பேசுங்க. யஷ்ன்னு சொல்லி பேர் இருக்கிறவங்க நல்ல டிஸ்டர்ப் பண்றாங்க. மியூட் போடல அவங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க ரேவதி அம்மா. இல்ல அட்மின் கமலாம்பாள் மேம் தான். மேம் அவங்கள மியூட் பண்ணுங்க மேம். அம்மா பேசுங்க நீங்க. அனிதா சார், உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அவர் வந்து ஃபர்ஸ்டே வந்து குருவை பத்தி கலைவாணி அவர்களும் வந்து குருவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட அவ்வளவு டீப்பான அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. சோ நம்மளோட எதிரணி தலைவர் தனம் அவங்க வந்துட்டு ராகுவை மிக உயர்வாக கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் என்னுடைய சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். 5 நிமிடம் தான், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிரக சேர்க்கை என்பது யோகம், அது தோஷமாக தான் நான் பாக்குறேன். எந்த ஒரு கிரக சேர்க்கையும், இப்ப குரு ஆனாலும் ராகு ஆனாலும் அது நல்ல நிலையில் இருந்தால் அது யோகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தோஷமாகத்தான் வருகிறது. சோ பலம் என்று நம்ம பார்த்தோம்னா இன்னொன்னு, அது வந்து அருள் பலமாகவும் இருக்கலாம், பொருள் பலமாகவும் உள்ள இருக்கலாம். சோ அப்படிதான் நான் இதை எடுக்கிறேன். அப்போ குருன்னு சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களையும் விட காரகன் 2ஆம் வீட்டுக்கு, 4ஆம் வீட்டுக்கு, 5ஆம் வீட்டுக்கு, 9ஆம் வீட்டுக்கு, 7ஆம் வீட்டுக்கு, 11ஆம் வீட்டுக்கு, இத்தனை வீடுகளுக்கு அது காரகத்துவமா இருக்கும்போது அவங்க தர்ற அந்த யோகம் வந்து எந்த கிரகத்தையும் மேட்ச் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு எப்படி பாத்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சூரியனோட போகும்போது ஒரு தட்சிணாமூர்த்தி யோகம்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண்வாரிசு கொடுக்குற யோகம்னு சொல்லுவாங்க, ஒரு சந்திரனோட சேரும்போது ஒரு கெஜகேசரி யோகம், ஒரு ஹை ராயல் லைஃப் கொடுக்குற அளவுக்குள்ள அந்த யோகத்தை கொடுக்கும். அப்புறம் செவ்வாயோட சேரும்போது குருமங்கள யோகமாக பணம், செல்வம், தலம், தைரியம் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். புதனோட சேரும்போது சரஸ்வதி யோகமாகவே மாறுகிறது. அது சாஸ்திர ஞானத்தையே கொடுக்க அளவுக்கு வல்லமை உடையதாக இருக்கிறது.
அப்போ சுக்கிரனோட சேரும்போது தனயோகத்தை நல்லபடியாக இருக்கும்போது நான் பேசுகிறேன். அதாவது அந்த யோக சேர்க்கையில் இரு கிரகங்களும் நல்ல நிலையில் என்று திதி சூன்யத்திலோ 6, 8, 12 அல்லது நீச்சத்திலோ அல்லது ஒரு லக்னத்துக்கே ஒரு பாவியாயிட்டு கூட மாறிடலாம். அப்படி இருக்கும்போது அது யோகம் தருவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பதை நாம் நினைவு ஓர்க்க வேண்டும். அப்போ தனயோகத்தை கூட சுக்கிரனோட கொடுக்கலாம். அப்புறம் சனியோட வரும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கே வந்துடும். 9, 10 சேரும் போது அப்போ ராகுன்னு சொல்லும் போது குரு சண்டால யோகம்னு சொன்னாலும் இன்றைக்கு அது யோகமாக மாறிவிட்டது. ஏனென்றால் அது ஃபாரின் கொடுக்குது. ஒரு ஃபாரின் யோகம் எது தோஷமாக அந்த காலத்தில் பேசப்பட்டதோ இன்று யோகமாக மாறிவிட்டது. குரு கேது என்பது பார்த்தால் அருள் பொருள்னு பார்க்கும்போது அது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சன்னியாசி யோகம் இல்ல பரிவராஜ யோகம் என்கிற ஒரு அழகான அருள் யோகத்தையும் கொடுக்குது. ஆனா தோஷம் என்பது நாம மறக்க கூடாது. அதை என்று பார்த்தால் சூரியனோடு சேரும் போது ஆண் வாரிசில் பிரச்சனை வருகிறது. அது வளர்ச்சி என்பது குழந்தைகள் பிறப்பிற்கோ அல்லது மணி ஹெல்த் அதுல இஷ்யூஸ் கொடுக்கதான் செய்யுது. சந்திரன் நம்ம நினைக்கிறோம் அந்த கெஜகேசரி யோகம் என்பது. ஆனால் அதுவே அது தோஷமாக மாறும் பொழுது நாம நினைச்சு புரியணும்னா சகட யோகத்துக்கு அது கொண்டு போகலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அபார்ஷன் லெவல்ல கூட அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய காரகத்துமா எடுக்கும்போது குருவை ஜீவனாவும் எடுத்துக்கலாம், ஜீவகாரகனாகவும் எடுத்துக்கலாம், குழந்தை காரகனாகவும் நம்ம எடுக்கலாம். அப்படி போகும்போது அந்த ஏமாற்றம், சஞ்சலம் அந்த மாதிரியும் குவாலிட்டிஸ் அதுக்கு போகுது. செவ்வாயோட சேரும்போது ஒரு புணர்வு யோக டைப்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸால்ட்டோட ஒரு டெபிலிட்டேட்டோட ஒன்னா சேரும்போது அது பிரச்சனையை கொடுக்கதான் செய்யுது. மீண்டும் மீண்டும் துயரத்தை கொடுக்குது, ஒரு தோல்வியை கொடுக்குது, லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் கூட ஆகுது. பாத்தீங்கன்னா குருவோட சேரும்போது புதனோட சேரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் பண்ணுவதற்கோ அல்ல ஒரு அந்த ஞானத்துக்கோ படிப்புக்கோ ஒரு தடையாக கூட சம்டைம்ஸ். ஏன்னா அது நெகட்டிவ் ஆகும்போதுதான் நான் பேசுறேன். சுக்கிரனோட சொல்லும்போது அது பெனிஃபிக் ஹவுஸ்ல 8ஆம் வீட்டுல போய் இருந்துச்சு. அசுர யோகமே சொல்லுவாங்க. ஹிட்லருக்கெல்லாம் ஒரு பெனிஃபிக்ஸ் சொல்றது 8ஆம் வீட்டுல போய் நின்னுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு 5ஆம் வீட்டுல சேரும் 5ஆம் வீட்டுல பிரச்சனை வரும்போது குழந்தைகள், 3ஆம் வீட்டுல வீரியம், அப்போ பாத்தீங்கன்னா அந்த பிரம்மஹத்தி தோஷம், அவமான யோகம், இப்படி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் கொடுக்கறதுக்கும் குருக்கு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ராகு நான் சொல்லும் போது நன்றாக இருந்தால் ராகு போய் கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்ற மாதிரிதான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவ் நிறைய கொடுக்கும். ஆனா நெகட்டிவ்னு சொல்லும் போது ராகு கொடுக்குற நெகட்டிவ் மாதிரி எதுவும் கொடுக்க முடியாது. ஒரு கோடீஸ்வர யோகமோ இல்லை எந்த யோகத்தையோ கொடுத்தாலும் நம்ம மறக்க கூடாது. அது எடுத்து விட்டு விடும். ஒரு ஸ்டேஜ் மட்டும் தான் ராகு கொண்டு போகும். திடீர்னு ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த லாஸ் கொடுத்துட்டு ப்ராப்ளம கொடுக்குது. அதுதான் ராகு கேதுக்கும் அந்த பாபிகள்னு சொல்ற கிரகங்களுக்கும் நம்ம குரு அந்த நேச்சுரல் பெனிஃபிட்ஸ்னு நம்ம சொல்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நான் நினைக்கிறேன். இஸ் இட் ஓகே சார்? இன்னும் டைம் இருக்கா எனக்கு? 5 நிமிஷம் ஆச்சு. ஓகே சார். சரி, இனி வேறு ஏதாவது இருந்தா ஐ வில் கான்ட்ரிபியூட். இப்போ தேங்க்யூ ஃபார் சோ மச் ஃபார் கிவிங் ஆல் தி பெஸ்ட். இப்போ திருமதி நீலா விஸ்வதேவி அவர்கள் குருவை பற்றி நல்லா பேசினாங்க. ஆனால் நம்ம குருவை மட்டும்தான் சொன்ன சேர்க்கையெல்லாம் பேசக்கூடாது. இதில் யோகத்துக்கு கொடுப்பது குருவா ராகுவா, இது ரெண்டே கான்செப்ட் தான். மற்றவங்களையெல்லாம் தொடக்கூடாது. ராகுவை நல்லவன்னு சொன்னாங்க, கெட்டவன்னு சொன்னாங்க. இதுபோல் வரக்கூடிய பின்னால் வரக்கூடியவங்க எந்தெந்த கிரகத்தை பற்றி பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அப்போ ஏன்னா அது பட்டிமன்றங்கிறது 5 நிமிஷங்கிறது எனக்கு குரு தான் பெருசுன்னு பேசணும், அடிச்சு பேசணும். குரு இல்லைன்னு உலகமே இல்லைன்னு பேசக்கூடிய தன்மையாக இருக்கணும். ராகுனா ராகு தான் பெருசுன்னு பேச தெரியணும். இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு கருத்தரங்கத்தில் பேசுகிற மாதிரி பேசுனீங்க. இருந்தாலும் உங்களுடைய கருத்து சிறப்பான கருத்து. வாழ்த்துக்கள். அடுத்து ராகு அப்படின்னு சொல்லி ராகுவே யோகத்தை தருவதற்கு சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 2வது வரக்கூடியவங்க அஸ்ட்ரோ அன்னபூரணி திருச்சி அவர்கள் அற்புதமாக ராகுவே என்ற தலைப்பில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருக. அன்னபூரணி, இங்க சவுண்டே காணும். அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ராகு லேட்டா வரக்கூடாது, பாம்பு வேகமா வரணுமே. பாம்பு உஸ்ஸுன்னு வேகமா வரணும். பாம்புக்கு எதுவுமே வர்றீங்க, சீக்கிரம் வாங்க. மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
ம். தேசிய மகளிர் கூட்டமைப்பின் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவி கனகாம்பல் அவர்களுக்கும், ஜோதிட நிர்வாகிகளுக்கும், இந்த குழுவின் நிர்வாகிகள் அனைவருக்கும், மற்ற சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சகோதரிகள் வந்து குரு தான் பெரியவரு, குரு தான் பலம் வாய்ந்தவரு, ராகு வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தை மட்டும்தான் தருவாரு, அவர் பெரிய யோகத்தை தர மாட்டாருன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ம். வந்து குரு வந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, காலபுருஷன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறாரு. அதனால ம். குரு வந்து பெரியவர் சொல்றாங்க. ராகுனா யாருயா? ராகுனா யாரு? ராகு வந்து நம்முடைய பாட்டனார். உன்னுடைய தந்தைக்கு அப்பா அவரு, அப்பனுக்கு அப்பாவே அவர் தானே. அப்படி இருக்கும்போது அந்த ராகு வந்து நமக்கு வந்து பெரிய யோகத்தை தர மாட்டாருன்னு சொல்ல முடியாதல்லவா? நம்ம வந்து பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்தை எதுக்கு எடுக்கிறோம்? பூர்வ புண்ணியத்தை வச்சுதான் உன்னோட யோகம் பலன்கள் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றோம். இப்ப பூர்வ புண்ணியம் யாரோட வீடு? அந்த வீடு நம்ம தாத்தா வீடு, பாட்டனார் வீடு. தாத்தா பாட்டனார் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அப்பாவிற்கு, அப்பா சேர்த்து வைத்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப வந்து ராகு தான் முதன்மையான இடத்தை பெறாரு. ராகு கேதுக்கள் இல்லைன்னா கண்டிப்பா வந்து பூமியில் ஜனனங்கிறது வந்து பெரிய விஷயமா நமக்கு இருக்கும். கண்டிப்பா குரு வந்து இதுக்கு காரணமாக இருந்தாலும், இந்தனுக்கு காரணக்காரராக இருந்தாலும், ராகு மட்டுமே, ராகு இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஜனனங்கிறது மிக எளிமையான முறையில் இந்த பூமியில ஜனிக்க இயலாது அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா கொல்லுன்னு சொல்லுவாங்க. குரு வந்து மெல்ல கொல்லுன்னு சொல்லுவாங்க. குரு வந்து பாக்குற இடத்தையெல்லாம் சுப பார்வை பண்ணிட்டு, சுபர் பார்வை பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா அவருடைய பார்வையிலும் கண்டிப்பாக நற்பலன்களும் இருக்கும், தீய பலன்களும் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி குரு ஒரு இடத்துல உட்கார்றாரு, உட்கார்ந்து எடுத்தாரு, என்ன பண்றாரு? எடுக்கிறாரா இல்லையா? ராகு அப்படி இல்ல. குரு என்ன பண்ணுவாருன்னா, பாக்குற இடத்த மட்டும் அவர் வந்து பரிணாமிக்க வைப்பாரு, பலப்படுத்துவாரு. ஆனா தான் இருக்கிற சொந்த வீட்டை கெடுக்கிறாரா இல்லையா குரு? அப்புறம் எப்படி குரு நல்லவரு, குரு மட்டும் தான் கொடுப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும்? குருவாலும் தீய பலன்கள் ஆதிபத்திய ரீதியாகவும் நடக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி அவரோட உட்கார்ந்த இடத்தையும் கண்டிப்பா கெடுப்பாரு. அவர் கோட்சாத்துல குரு வரும்போது பாக்குற இடத்த மட்டும்தான் அவர் பலப்படுத்துறாரு தவிர, அவர் உட்கார்ந்த இடத்த நிறைய இடங்களை கெடுக்கிறாரு. இப்ப குரு பலன் இல்லைன்னு எதுக்கு சொல்றான்? இப்ப குரு வந்து 12 ராசிக்கும் வர்றாரு, 12 ராசிக்குமே நல்ல நல்ல பலன்களை கொடுக்கணுமா இல்லையா? 8ல மறையிறாரு, 6ல மறையிறாரு, 12ல மறையிறாருன்னு எதுக்கு சொல்றோம்? எதுக்கு எடுக்கிறோம் அந்த இடத்த நம்ம? குரு வந்து அப்ப எப்போதுமே யோகத்தை கொடுத்துட்டே இருக்க போறாரா? கண்டிப்பா இல்ல. அது மாதிரி ராகு எப்போதுமே நல்லதே இல்ல விடுதலை பண்ண போறாரா? 18 வருஷம் வந்து நடக்குது உனக்கு, 18 வருஷம் ராகு தசை வந்துச்சு, உனக்கு எந்த நற்பலன்களும் கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க, நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ராகு பெரிய பெரிய யோகங்களை, பெரிய பெரிய பாக்கியங்களை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஜாதக ரீதியா நீங்க பார்த்திருப்பீங்க, ஐயா பார்த்திருப்பாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து இந்த மேடையில நம்ம வந்து சொல்ல போறது இல்ல. ஏன்னா நீங்க குரு மட்டுமே பலன் சொல்றதுனால நீங்க அதை மட்டும் தான் எடுத்து பேசுவீங்க. ஆனா வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல இடங்கள்ல அமரும் பொழுது மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடுகள்ல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி இந்த வீடுகள்ல அமரும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய யோகங்களை வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ வந்து அந்த இடத்துல அமர்ந்து அந்த இடம் 1, 4, 7, 10 அமையும் பொழுது, அல்லது 1, 4, 7, 10 நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பா பெரிய பெரிய யோகங்களை எடுத்து அவங்களுக்கு தர வந்து குரு வந்து தரவல்லரா இருக்கிறாரு. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்க, சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல வெளிநாட்டுல போய் நீங்க வந்து சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல ஒரு சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறீங்க, லக்ஸுரியஸ் வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் குரு கொடுப்பாரா? குரு கொடுக்க மாட்டார். கண்டிப்பா குருவால அவ்வளவு பெரிய விஷயங்கள் அதனால தரவே முடியாது. அது மாதிரி நல்ல பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா நீங்க பெரிய இடத்துக்கு போகணும். ஒரு கார் ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு ஒரு கார்ல போறேன்னு வச்சுங்க, நீங்க போறீங்க, நடந்து போயிட்டு இருக்கீங்க, டக்குனு உங்க ஃப்ரெண்ட் வந்து இடையே நிப்பாட்டி ஏற்பா கார்ல உங்களை ஏற்றி கொண்டு போய் இறக்கி விடான்னு வச்சுங்களேன், அது யாரு? 7ஆம் இடத்துல ராகு இருந்தா மட்டும்தான் அந்த நட்பை நீங்க அடைய முடியும். 11ஆம் இடத்துல ராகு இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த யோகத்தை அடைய முடியும். நீங்க பாட்டு வீட்டுல உட்காந்துருப்பீங்க, வா நம்ம போயிட்டு வரலான்னு டக்குன்னு டிக்கெட்டை போட்டு உங்க ஃப்ரெண்டு உங்களை அழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. வெளிநாட்டுக்கே கூட வந்து வெளிநாட்டுல இருக்க நண்பர்கள் வந்து நிறைய பேருக்கு டிக்கெட் போட்டு விசா எடுத்து கொடுத்து உங்களை அழைக்கிறாங்கன்னு. எப்படி? ராகு நல்ல விதத்துல உங்களுக்கு ஜாதகத்துல கண்டிப்பா இருக்கும் பொழுது, அந்த தசாபூத்திகள் சப்போர்ட் பண்ணும்பொழுது உங்களை எந்த இடத்துக்கோ கொண்டு போயிடுவாரு. இன்னைக்கு அவங்க வந்து என்னோட தோழி முன்னாடியே சொல்லிட்டாங்க, அதாவது சினிமா துறையில இருந்து, எலக்ட்ரிக்கல் துறையில இருந்து, அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பைனான்ஸ்ல இருந்து, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மருத்துவத்துறையில பெரிய பெரிய சாதனைகள் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு புலப்படாத, கண்ணுக்கு தெரியாத நோய்களை கண்டறிகிறது, அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது,
அந்த நுண்ணுயிர்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ராகு தான். ராகு பலம் இருந்தவங்க மட்டும் அதெல்லாம் பண்ண முடியும். டிஜிட்டல் எக்ஸ்ரேஸ் வர்றது இன்னைக்கு வந்து உலகமயமாக கூடிய அந்த இந்த காலகட்டத்துல எப்படி ராகு இல்லாம கண்டிப்பா நீங்க வந்து உலகமய மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நடத்த முடியும். நீங்க குரு இருந்தால் நல்லா படிக்கலாம், நல்ல ஒழுக்கம் இருக்கும், அறிவு இருக்கும், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அந்த அறிவை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் பெரிய ஆளாக முடியுமா? நீங்க வந்து வேதாந்திகளா இருக்கும் பொழுதோ நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து வந்து பாடம் சொல்லி தர முடியுமே தவிர வெளி உலகத்துக்கு நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வர முடியாது. எவ்வளவு குருமார்கள் இன்னைக்கு இந்த மீடியா, இந்த ஆன்லைன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செல்போன் இல்லாம உங்களால இந்த இடத்த நீங்க ரீச் பண்ண முடியுமா? இன்னைக்கு நீங்க வெளியில தெரிஞ்சிருப்பீங்களா? உங்க ஊருக்குள்ள, உங்க தெருவுக்குள்ள, உங்க வீட்டுக்கு மட்டும் தான் நீங்க தெரிய வரீங்களே தவிர ஒரு ஸ்கூல்ல இருக்க ஆசிரியரா இருந்தா அந்த வகுப்புல மட்டும் தான் நீங்க இருந்து பாப்பீங்க. ஆனா வெளி உலகத்துக்கு உங்களை கொண்டு வர்றது யாரு? ராகு மட்டும்தான் உங்களை கொண்டு வர்றாரு. 3ஆம் இடத்துலதான் அவருடைய முழு நட்சத்திரம் திருவாதிரையா உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடத்துல அவர் சாதய நட்சத்திரத்துல உட்கார்ந்து முழு நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அது என்ன கும்பத்துல முழு நட்சத்திரத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. எதுக்கு உட்கார்ந்துருக்காரு? 3ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3ஆம் இடம் இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட முயற்சி ஸ்தானமும் ஜெயிக்க முடியுமா? உங்களோட வியாபாரத்துல இருந்து, முயற்சியில இருந்து நீங்க போடுற வந்து உங்களோட பேச்சு திறன் வெளியில வருது. எப்படி வருது? மீடியா கூட தான் வெளில வருது. இன்னைக்கு நீங்க சினிமா பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து டிவியை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிஜிட்டல் உலகத்துல நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு உலகத்துல எந்த இடத்துல எந்த நிமிஷம் எந்த நிகழ்வு நடந்தாலும் உங்களுக்கு தெரிய வருது. குரு உங்களுக்கு தர்றாரா? குரு உங்களுக்கு கொடுக்குறாரா? ராகு மட்டும்தான் தர்றாரு. ராகுவால மட்டும்தான் முடியும். ராகு சுபகிரகங்களோட உட்கார்ந்து சுபரோட இணையும் பொழுது 6 நிமிஷம் ஆச்சு. 6 நிமிஷம் ஆச்சுங்க. ஓகேங்க ஐயா, நன்றி ஐயா. சரி, ஓகே. இப்போ ராகு பத்தி பிரம்மாண்டமா பேசுனாங்க. ராகு தான் எல்லா விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரமெல்லாம் சொன்னாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்றதுக்காக குருவே அப்படின்னு சொல்ற அணியில வந்து காதல் ஈஸ்வரி சென்னையிலிருந்து வந்து குருவேன்னு சொல்லி பாயிண்ட் நிறைய பேசணும். ஏறக்குறைய வந்து இந்த குரு அணியில வந்து 2வது பேசினவங்க வந்து பாயிண்ட் நிறைய கொடுக்கல. முதல் கலைவாணி நிறைய பாயிண்ட் கொடுத்தாங்க. இப்போ 3வது பேசக்கூடிய காதல் ஈஸ்வரி நிறைய பாயிண்ட் கொடுத்தா தான் குரு அணி ஜெயிக்கும். பார்க்கலாம். வருக, அள்ளி தருக. அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மருதமலை குருஜி ஐயா அவருக்கும் வணக்கங்க. வாங்க, வணக்கம். பொதுவா வந்து நம்மளுடைய தலைவிகள் அதாவது தோழிகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாதங்களை வந்து அழகா கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல நாங்க தான் பெருசு, நீங்க தான் பெருசு. உண்மையிலேயும் எல்லாருக்கும் எல்லாமே நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு இல்லையா? சோ அதுல பர்டிகுலரா பார்க்கும்போது ஐயா எடுத்தோன்னே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, உண்மதுக்கு எல்லா கிரகங்களையும் வச்சுதான் நம்ம ஜோதிடம்ன்றதுக்குள்ளேயே வர்றோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா கிரகத்துக்கும் நன்மையும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்ப அதை தாண்டி நம்மளால ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை தங்கம் தான் இல்லையா? அதை நம்ம யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம். என் பிள்ளை அடிச்சாலும் என் பிள்ளைப்பா, காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி எங்க குரு வந்து எப்பயுமே பெஸ்டான ஆளு. அவரை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாவே வந்து எல்லா விஷயத்துக்கும் என்ன ஒரு கேள்வி உண்டு. எடுத்தோடனே பாரு, ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கணுமா முதல்ல யார கூப்பிடுவாங்க? குரு பார்வை படுதான்னு பாருப்பா, குரு பார்வை நேரம் வந்துருச்சான்னு பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னொன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, யாரை எதை வச்சு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வரும். எப்பா நல்லா படிச்சிருக்காங்க, கௌரவமா இருக்காங்க, அந்தஸ்தா இருக்காங்க, நல்லா பொழைக்கிறாங்க, ஊருக்குள்ள யாருன்னு தெரியுது, 4 பேர் பார்த்து மதிக்கிற அளவுல பெரிய குடும்பமா இருக்கு, எதை பார்த்து பொண்ணு கொடுப்பாங்க? இப்பா நல்ல குடும்பம், எல்லாரும் பார்த்து மெச்சுக்கிற அளவுக்கு இருக்காங்கன்ற மாதிரி கொடுப்பாங்களா? அப்ப அந்த குருன்ற ஒருத்தர் வந்து தனக்காரகன், பெரும் தனக்காரகன், பெரும் சொத்துக்காரகன் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. அதெல்லாம் விட எங்க போனாலும் நமக்கு கௌரவம் முக்கியம், சுயமரியாதை முக்கியம். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு மருமையா வந்தா கூட என்ன நினைப்பாங்க, உங்க வீட்டுல எனக்கு மரியாதை கொடுத்தா தான் உள்ள நுழைவோம். ஏன்னா நம்ம டாபிக்கை பேசாம எங்கேயுமே நிறைவு பண்ண முடியாது. சோ கல்யாணம், திருமணம், காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட சுயமரியாதையும் கௌரவத்தையும் விரும்பக்கூடிய ஆள் யாருன்னா நம்ம குரு. அந்த குரு இருந்தாலே சரி, இப்பா என் மாப்பிள்ளையா வீட்டுக்குள்ள வந்தாலே இவருக்கு இத்தனை நாங்க பணிவிட செய்யணும்ன்ற மாதிரி பயந்து இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து கெத்தான ஆளு. சோ குருவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கெத்தா இருப்பாங்க, சுயமரியாதையா இருப்பாங்க, எல்லாமே உண்டு. இதெல்லாம் தாண்டி காதலுக்கும் நமக்கு குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும், கல்யாணத்துக்கும் குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும், பண வரவுக்கும் குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பாருங்களேன், மிகப்பெரிய விஷயம், நம்ம எல்லாம் பொம்மை பிள்ளைங்க தான். பொண்ணுங்களை தாண்டி இன்னைக்கு ஐயாவும் இருக்காரு, நிச்சயமா அந்த வார்த்தையை சொல்லியே ஆகணும். நகை விளம்பாத பெண்களை தாண்டி இப்ப ஆண்கள் இல்லாம இருக்காங்களா? எல்லாருமே நகை பணத்துக்கு ஆசைப்படுற ஆட்களே கிடையாது. சோ அந்த பணம் நகைன்றத பெரும் பணத்தை விரும்பாத யாராவது இருக்குமா? இன்னும் நம்ம அன்னபூர்ணி சகோதரியும் நலம் சகோதரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ராகு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. எப்பவுமே நிழல் நிஜமாகாது இல்லையா? நிஜத்துக்குன்னு ஒரு கெத்து. நிஜம் தாண்டி நிழல் வந்து நிழல் தான், அதை எதையுமே நம்ம மறுக்கவே முடியாது. சோ அது மாதிரி
எந்த ஒரு காரியத்துக்குமே நம்ம முக்கியமா குருவை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு பணக்காரங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை தாண்டி ஒரு குழந்தை பிறப்பு. எனக்கு பல வருஷமா குழந்தை இல்லைங்க. குழந்தைன்றது ஒரு பெரிய கனவு. என்னோட வாரிசு வாரிசு வேணும் அப்படின்னா கூட குழந்தைக்காரகனுக்கான விஷயமே என்னன்னா குருதான். சோ அந்த குரு நல்லா இருந்தா தான் உங்களுக்கு குழந்தையே பிறக்கும். இன்னும் நம்ம சகோதரி சொல்லியிருந்தாங்க, நம்ம மூதாதையர்கள் தான் ராகு அப்படின்னு. ராகு மூதாதையர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மூதாதையர்கள் இப்ப கரண்ட்ல வாழ்றாங்க, நிஜமாகாது இல்லையா? அதுதானே உண்மை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? அந்த மூதாதையர்கள் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அனுபவிக்க போறது யாரு? இவங்க தான் அனுபவிக்க போறாங்க. சோ அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல கூட இவங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வைப்படுது. இல்லைங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு, குழந்தைக்கு தங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல, இவங்க குடும்பமே பெரிய ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி இருக்கா இல்லையா? அப்ப குரு பார்வை வரும்போது ஒரு விஷயத்த செய்யறாங்களா, ஆட்டோமேட்டிக்கா குழந்தை உருவாகுது. இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜில எல்லாம் இருக்கோம். நிறைய மாடர்னா வந்துருச்சு. நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருந்தா கூட ஒரு பக்கம் அந்த குழந்தை பிறப்பு பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். சோ அதுக்கும் குருவினுடைய பார்வை வேணும். ஒரு கை பிடிச்சு இழுத்தாதானே மேல ஏற முடியும். அந்த பிடிச்சு இழுக்கிறவரே யாரா இருக்காரு அப்படின்னா நம்ம குருவா தான் இருக்காரு. சோ குரு இல்லைன்னா எதுவுமே இல்ல அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கலாம். இன்னொன்னு, யாராவது நம்ம சகோதரிகள் சொல்லட்டும், எனக்கு நகை பிடிக்காது, எனக்கு சொத்து சேர்க்க ஆசை இல்ல, பெரும் தனக்காரனருக்கு ஆசை இல்லைன்னு யாராவது சொல்லுவோமா? நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, பையனுக்கே பொண்ணு பாக்குறோம் அப்படின்னாலும் சரி, நல்ல வேலையில இது இருக்காங்களா, ஒரு கௌரவமான நிலையில இருக்காங்களா, போஸ்டிங்ல இருக்காங்களா, மரியாதை கொடுக்குற இடத்துல இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம பாப்போமா இல்லையா? இன்னொரு சீர்வரிசை எடுத்துக்கிறோம். இத்தனை பவுன் போடுங்கன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு ஒரு நிலை வேணும் அப்படின்னாலும் அங்கே என்னது பெரும் பணத்தையும் பெரும் நகையும் குறிக்கக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னா நம்ம குரு தான். சோ குரு இருந்துட்டா அந்த இடமே ரொம்ப வளமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது ஒரு பக்கம் நம்ம பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லாம அப்படியே இன்னொரு பக்கம் போகும். ஒரு ஆசான்னு சொல்றது யார சொல்லுவோம்? நம்ம குருவை வச்சுதான் சொல்லுவோம். களவும் கற்று மர அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட அறிவாற்றல் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணா ஏத்துக்குவோமா? அந்த அனுபவ அறிவு, மிகப்பெரிய அனுபவ அறிவை வச்சிருக்கவர் தான் யாரு அப்படின்னா நம்ம குரு. குருன்றவர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கடவுளுக்கும் மேல, தாய் தகப்பனையும் விட கடவுளுக்கும் மேல இருக்கக்கூடியவர் தான் குரு. குருன்ற ஒருத்தர் மனசுல இப்ப என் சிஷியனுக்கு இது தேவை அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தி காட்டிடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஆசானா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நம்ம குருதான். சோ குருன்ற நிலையில இவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்க போகுது. படிப்பறிவு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு சொத்து இருந்தா புடுங்கிப்பாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றோம் இல்லையா? சொத்து படிப்பு ரொம்ப முக்கியம்னு. சோ கல்வி கேள்வி ஞானத்துல சிறந்த ஆசான்களா இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம கடவுளினுடைய நிலை, நம்மளுடைய மூதாதையர்கள் ஒண்ணும் சும்மா விட்டுட்டு போறது இல்லையா? நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்கள் எவ்வளவோ நம்ம பாக்குறோம். இந்த ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கே ஒரு அறிவு வேணும். அதுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் வேணும்? கடவுள் திருவாசகத்தை எழுதினவருக்கு சிவனை கூட உட்கார்ந்து எழுதினாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு ஞான அறிவு, அந்த ஞானத்தை யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த குருக்கேது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதம்னு சொல்லலாம். ஞானத்தை உள்வாங்கி ஒரு விஷயத்த ஒரு பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அந்த தகுதி வேணும். அந்த தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம குருக்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பணம், பொருளாதாரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவமோ அந்த அளவுக்கு உலக வாழ்க்கையில நீங்க நல்லபடியா வாழ்ந்து இந்த காலத்தை கடக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் எது தேவை அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நமக்கு ஞானம் அப்படிங்கும்போது குரு தேவையா இருக்காரு. அதாவது எக்ஸ்ட்ரீமான எங்களால ஒரு கௌரவமான நிலையில எங்களுடைய படிப்பு, எங்களுடைய வேலை, எங்களுடைய அந்தஸ்து இதையும் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு காதலா இருக்கட்டும். ஏன்னா என்னோட டாபிக் நான் பேசாம போவே முடியாது இல்லையா? நிமிஷம் 6 நிமிஷம் ஆச்சு, அவ்வளவுதான் பேச முடியும். நிமிஷம் 6 ஆச்சு, அவ்வளவுதான் பேச முடியும். நன்றிங்கய்யா. சரி, இப்போ காதல் ஈஸ்வரி சென்னையில இருந்து ஒரு அற்புதமான குருதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய உதாரணம் காட்டி சொன்னாங்க. சீர் செனத்திகள், திருமணம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இப்போ நான் நடப்பு முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பூராமே சொன்னாங்க. அது ராகுங்கிறதெல்லாம் பாட்டம் பாட்டி எல்லாம் அது நம்மளுக்கு போன விஷயம் இல்லை, இப்போ நடக்கிறதான் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் சொன்னாங்க. இதற்கு பதிலளிக்கும் மன்னியம் ராகுவே என்ற தலைப்பில் அஸ்ட்ரோ துர்கா மதுரையிலிருந்து அற்புதமாக பேச போகிறாங்க. இனி இதுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்கான்னு தெரியல. வருக, அள்ளி தருக. வாங்க துர்கா, வாங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க மேடம். ஓகே, கேக்குதா மேம்? கேக்குது. பேசுங்க. வணக்கம், பேசுங்க. குரு அல்க குருவே துணை. இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும்
தாய் தந்தரையும் ஸ்ரீ சாய்நாதரையும் அனைத்து குருமார்களையும் பணிந்து வணங்குகிறேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இங்கு கலந்து கொண்டிருக்கும் பட்டிமன்றத்தின் நடுவர் மற்றும் தாந்திரீக சக்கரவர்த்தி கோவை மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனர் திருமதி கனகாம்பல் மேடம் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்த காணொலியை கேட்டு மகிழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது யோகத்தை தருவது ராகுவா குருவா என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். குருவே என்று எதிரணி தலைவர் காதலி ஸ்ரீ அவர்கள் பேசினார்கள், இன்னும் பல பேர் பேசினார்கள். நான் ராகுவே ஒரு ஜாதகத்திற்கு ராஜயோகத்தை தருவது ராகுவே என்று கூற வந்திருக்கிறேன். இப்ப ராகு பகவான் ஒரு ஜாதகத்துல 1, 4, 7, 10 கேந்திரத்துல அல்லது திரிகோணத்துல இருந்துச்சு அப்படின்னாலும், அல்லது அந்த சுக்கிரன் குரு சேர்ந்து சுப பார்வை பெற்று இருந்தாலும், அந்த ஜாதகருக்கு ராகு பகவான் யோகக்காரனாக செயல்படுறாரு. அவருக்கு பணம், பதவி, நிலவளங்கள், வெளிநாட்டு யோகம் அப்படி வாரி வழங்குறாரு. 10ல ராகு இருந்தா தொழில் முன்னேற்றத்தை தர்றாரு, நல்ல ராஜயோகத்தை தர்றாரு. இந்த ராகு குரு சுக்கிரனோட சேர்றப்போ நல்ல யோகம் கிடைக்குது. எப்படின்னா, ஒண்ணுமே பெருசா ஒண்ணும் செஞ்சு உழைச்சிருக்க மாட்டாரு, ஆனா திடீர்னு பணக்காரன் ஆயிருப்பாரு. எல்லாரும் மூக்குல விரல வச்சு பாப்பாங்க, என்ன இவனுக்கு போய் இவ்வளவு காசு பணம் எப்படி சேர்ந்துச்சு, அவரு அவ்வளவா அறிவு தெளிவு எல்லாமே படிக்காம கூட இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு நல்ல ஒரு கிரக சேர்க்கையால ராகு நல்ல சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அவருக்கு அந்த ராகுவோட ராஜயோகம் கிடைச்சி அவர் பெரிய பணக்காரனா இருப்பாரு. இந்த உலகத்துல என்னதான் அறிவு ஞானம் இருந்து குரு கொடுத்தாலும் காசு பணம் இருந்தா தானே இங்க உலகம் அந்த ஆளை மதிக்குது. அப்ப அதுக்கு அந்த கிரகம் யாரு? ராகு பகவான் தான். இப்போ குருவுக்கு சரஸ்வதி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குரு நல்ல சுபர் பார்வையோட சேர்ந்துப்போ மகாலட்சுமி யோகம் கிடைக்குதுங்க. அப்ப அந்த மகாலட்சுமி யோகம் கிடைக்கிறப்போ அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சின்ன சின்ன வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த சரலக்னத்துல சரராசியில இந்த ராகு பகவான் இருக்கிறப்போ கும்பம், மகரம், கன்னி, ரிஷபம், கடகம் இதுல எல்லாம் இருக்கிறப்போ அவர் நல்ல பார்வை பெற்று இருக்கிறப்போ நல்ல ஒரு ராஜயோகத்தை தர்றாரு. ஏன் இப்போ நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, அவரோட ஜாதகத்துல கன்னி லக்னத்துல இருக்காரு. ராகு திசையில நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் வசதி விட்டுட்டாரு. புகழ், பணம், செல்வாக்கு, பெருமை எல்லாமே அவர் கிடைச்சி அவர் முதல்வர் ஆகி நல்ல தீர்க்க ஆயுளோட இருந்து நல்ல பேரும் புகழும் சம்பாதிச்சு போனதுக்கு இந்த ராகு தாங்க அவரை அழகு பார்த்து கொண்டாடி இருக்காரு. நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கும் இந்த ராகுவோட சேர்க்கை நல்லா இருக்கு. அவங்களுக்கும் இந்த மாதிரி ராகு மேஷத்துல அமைஞ்சிருக்கு. முதல் லக்னத்துல 11ல ராகு நல்ல செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, பதவி தந்து ராகு நல்ல அழகு பார்த்துருச்சு. அடுத்தபடியா நம்ம மேடம் சொன்ன மாதிரி நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் அவருக்கும் இந்த ஜாதகத்துல இது போல் நல்ல ஒரு சிறப்பான அம்சம். அதாவது ரிஷபத்துல ராகு அமைஞ்சு சனி பகவானோட லக்னமாக கும்ப லக்னத்துல ராகு அமைஞ்சதுனால ராகு திசையில நடிக்க தொடங்கி தமது சிம்ம குரலாலையும் கோடானு கோடி மக்களோட மனசுல இடம்பெற்று நல்ல ஒரு செல்வாக்கு, பணம், புகழ், நல்ல வளத்துடன் வாழ இந்த ராகு இடம் கொடுத்திருக்காரு, ராஜ யோகத்தை கொடுத்திருக்காரு. ஸோ ஒரு ஜாதகருக்கு ராஜ யோகத்தை தருவது ராஜ யோகம் தாங்க. அது இல்லாம இப்போ குரு தனியா இருந்தா அந்தனருக்கு மதிப்பில்லைன்னு சொன்னாங்க. ஆனா ராகு சுபகிரகத்தோட சேர்ந்து இருக்கிறப்போ
சப்போஸ் இப்போ வந்து ராகு வந்து அது என்ன ராகுவும் குருவோடும் சேர்ந்திருந்தா அது வந்து தோஷம் இல்லைங்க, அது வந்து யோகம், குரு சண்டாளி யோகம். அந்த ஜாதகர் வந்து சின்ன வயசுல எவ்வளவுதான் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டாலும் 40 வயசுக்கு மேல அவருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுத்து புகழ் உச்சாணியில ஏற்றி விட்டுருவாருங்க. நல்ல புகழையும் பணத்தையும் கொடுத்து அவரை வந்து ஒரு நல்ல அந்தஸ்த சமுதாயத்துல கொடுத்து வச்சிருவாருங்க. அதனால அப்புறம் இந்த மாதிரி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து குரு இருந்து புத்திரபாகியம் சரியில்லைன்னா கொடுக்க மாட்டார். பட் வந்து ராகு வந்து டெஸ்ட் நல்ல விதத்துல அமைஞ்சிருந்தா டெஸ்ட் பேபி மூலமா குழந்தை பிறக்க வைக்கிறாருல்ல. அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து ராகு தாங்க ஒரு ஜாதகருக்கு வந்து ராஜயோகத்தை தருவது வந்து ராகுவே என்று நான் அடுத்து சொல்றேங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது ஏறக்குறைய முதல் ரவுண்ட் முடிஞ்சுது. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அணித்தலைவர்கள், அதாவது அணித்தலைவர்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறவன் நாமளே முடிச்சலான்னு நினைச்சேன். ஆனால் என்னன்னா இடையில வந்து பேசினவர்களுடைய ஒரு பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும். ஏன்னா இவங்களை 3 பேர் தனக்கு கீழே 2 பேர் பேசினதை தொகுத்து அல்லது தனக்கு தெரிஞ்ச ஒரு புது விஷயங்களை எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குருவே யோகத்தை தருவது குருவே என்ற தலைப்பில் வந்து மறுபடியும் மீண்டும் கலைவாணி அவர்களை வருகவர் என்று வரவேற்கிறேன். வணக்கங்க ஐயா, மறுமுறை வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ குரு மட்டும்தான் யோகத்தை கொடுக்க முடியும். இவங்க இத்தனை பேருடைய ஜாதகம் சொல்றாங்க இல்லைங்களா, சினி ஆர்டிஸ்ட்ல இருந்து அரசியல்வாதிகளுடைய ஜாதகம் சொல்றாங்களே. ராகு ஒரு நல்ல ஆளுமை வாய்ந்த ஒரு அற்புதமான கத்தி. இதை கையாளக்கூடிய பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு மட்டும்தான். வெறும் கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதை கையாளுறதுக்கு தெரியணும்ல. அவன் காய்கறியை வெட்டுறானா, ஆட்டை வெட்டுறானா, மனுஷனை வெட்டுறானான்றதை நம்ம பாக்கணும் இல்லைங்களா. மகாத்மா காந்தியுடைய ஜாதகம் பத்தி சொன்னாங்க மேம். மகாத்மா காந்தியுடைய ஜாதகத்துல வந்து ராகு எங்க இருக்கு பாருங்க. ராகு குருவுடைய ஸ்டாரு. எம்ஜிஆர் ஜாதகத்துல கன்னியில ராகு கிடையாது, தனுசுல ராகு. 28/1/1917 காலை 6 மணி எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஜாதகத்துல. அங்க பாத்தீங்கன்னா தனுசுல ராகு. அப்படியே ரஜினி குரு வீட்டுல ராகு மீனத்துல. கமலுக்கும் குரு வீட்டுல ராகு தனுசுல. அம்பானி ஜாதகம் விசாக நட்சத்திரத்துல ராகு துலாம்ல. சிவாஜியோடைய நட்சத்திரம், சிவாஜியோடைய ஜாதகத்துல குரு வீட்டுல ராகு தனுசுல. மறுபடியும் பாத்தீங்கன்னா காந்தி புனர்பூச நட்சத்திரத்துல ராகு கடகத்துல காந்திஜிக்கு. இப்ப எங்க வந்து உங்களுக்கு தனியா வந்து ராகு வந்து பெரிய இதை கொடுத்துருவாருங்களா? வெறும் கத்தியை கொடுத்து போற வரவங்க எல்லாம் வெட்ட வச்சிருவாரு. 7ஆம் இடத்து ராகு பத்தி அன்னபூர்ணி மேம் சொன்னாங்க. 4ஆம் இடத்து ராகு வந்து அது வந்து எதுல இருக்கு? கேந்திரத்துல இருக்கு. 4ல ராகு இருந்தா நல்லது செய்யும். 4ல ராகு இருந்தா எப்படிமா நல்லது செய்யும்? 4ல ராகு இருந்தா தாயாருக்கு வதை. 4ஆம் இடத்துல ராகு இருந்தா கத்து புள்ள. 4ல ராகு இருந்தா சரியான வீடு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய வீடு அமைஞ்சு அதுல ஒரு பிரச்சனத்தை எடுத்துக்கிட்டு வரும். இதெல்லாம் இல்லைங்களா? 7ஆம் இடத்து ராகு 2007ல பிறந்த ஜாதகம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நண்பன் கூட சேர்ந்து இந்த ஜனவரி 1 நைட்டு 9 மணிக்கு கூடவே படிச்ச ஒரு பையனை கொலை பண்ணிட்டான். வேலூர்ல ஹாஸ்டல்ல இருந்த பையன் கொலை பண்ணிட்டான். அந்த கூட போய் ஹெல்ப் பண்ண போனான் பாருங்க, அவனுக்கு 7ல ராகு. எந்த நண்பன் வந்து உங்களுக்கு நல்லது செய்யறான் 7ல ராகு வச்சுக்கிட்டு? 4ஆம் இடத்து ராகு கொலை பண்ண பையன் இப்ப இந்த ராகு நல்லது பண்றான். எப்பயுமே ராகு குருவுடைய பார்வையிலையோ குருவை சார்ந்தோ ஏதாவது ஒரு தன்மையில இருக்கக்குள்ள செய்யும், யோகத்தை செய்யும். குரு மட்டும் இந்த யோகத்துக்கு சொந்தக்காரங்க. அப்ப குரு மட்டும் நல்லதையே செய்வாரா அப்படின்னா, குரு தனிச்சு இருக்கிற இடம் பாழ் அப்படின்னு சொல்றோம். எதனால சொல்றோம்? தட்சிணாமூர்த்தியுடைய சிலையுடைய மேல் வீவு பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்லால மரம் ஒரு மனித மூளையின் வடிவத்தை ஒத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹியூமன் பாடியில பிரெயினோட ஸ்ட்ரக்சர் குரு, பிரெயினோட ஆக்டிவேஷன் குரு, பிரெயின்ல இருந்து உதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் குரு. ஏன்னா கொழுப்புக்கு காரணம் குரு. மூளை, அந்த மூளை ஃபுல்லா உருவானது திசுக்களால உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து வரக்கூடிய அறிவு இதுதான். இன்னொன்னு தனமம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ராகு. ஆமா,
இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை உருவாக்கக்கூடிய அறிவு திறன் யாருமா? குருதான், இல்லைங்களா? அப்போ வெய்யாய் தனியாய் ஏமான விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே. மிளிர்கின்ற மெச்சுடர் அப்படின்னு அறிவை சொல்றாங்க. இது எங்க இருந்து சொல்றாங்க அப்படின்னா குருவை சார்ந்து மட்டுமே எடுக்கப்படும். பேபி பத்தி சொல்றீங்க. பேபிக்கு எப்படி ராகு சம்பந்தப்படும்? அங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இதை சார்ந்த விஷயங்கள் தான். ஒரு இலகுவான ஒரு குழந்தை, ஒரு நார்மலான ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய இருக்கிறதுல இருக்கக்கூடிய சுகம் டெஸ்டிவ் பேபில கிடையாது. நரக வேதனை அது, தெரியுமா உங்களுக்கு? இங்க வந்து இது பண்ணிட்டு போறாரு. இயல்பா ஒரு குரு நல்லா இருந்து 5ஆம் பாவகத்தோட சம்பந்தப்படக்குள்ள அழகா அற்புதமா ஒரு பொண்ணு இயல்பிலே கருத்தரிச்சிடுறாருல்ல, ஒரு பெரிய வாக்கியத்தை அறிஞ்சிடுறாரு. இந்த ராகு உள்ள எப்ப வருதோ அப்படி உள்ள வரக்குள்ளவே டெக்னாலஜி குழந்தைகளை சமக்கணும். எவ்வளவு பெரிய வழி, எவ்வளவு பெரிய விஷயத்த சார்ந்து இது பண்ணி வர்றோம். சரி, இந்த IVF, ICS, IUI இதுக்குமே ராகுவோடைய கன்ஜெக்ஷன் இல்ல குறிச்சு கொடுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? அந்த ஈட்டி பண்றதா இருக்கட்டும், அந்த எக் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஸ்லேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ராகுவுடைய கனெக்டிவிட்டி இல்லாத டைம்ல தான் டைம் குறிச்சு கொடுக்கணும். குருவுடைய பார்வையிலையோ குருவை சார்ந்து நடக்கக்கூடிய நாட்கள்ல தான் டைம் குறிச்சு கொடுக்கணும். சரி, 5ஆம் பாவகம், அதாவது 5ஆம் பாவகத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, 5க்கு கஷ்டம் யாரு? குருதான். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்றது எது? குருதான். ஆசீர்வாதத்தை சொல்றது எது? குருதான். மறுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோடியில புரள்றவங்க எல்லாருமே ராகுவுடைய இதுல கோடியில புரள்றாங்க. யாரு கைய புடிச்சுக்கிட்டுன்னு யோசிக்கணும். இப்ப நீங்க சொன்ன அத்தனை ஜாதகமே குருவுடைய கனெக்டிவிட்டி இல்லாத ராகு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு யோகத்தை பண்ணும் ராகு. நீங்க நல்லா யோசிச்சு, ஒரு இருள் இல்லைங்களா, 1000 அமாவாசை ஒரு ராகு அப்படின்னு சொல்றோம். இவருக்கு போனா போகுதுன்னு வீடே இல்லையே, வந்து இங்க தங்கிக்கிட்டு வந்து கொடுத்தா வாடகைக்கு வந்தவன் புடிங்கிற மாதிரி இருக்கிற இடத்தையும் ஆக்குபை பண்ணிக்கிறீங்க, பாக்குற இடத்தையும் புடிச்சுக்கிறீங்க, சேர்ற இடத்த அந்த கிரகத்தையும் நாஸ்தி பண்ணிடுறீங்க. என்னதான் பண்ண முடியும்? நீங்க எப்படி யோகத்தை கொடுத்துட முடியும்? அந்த யோகம் எப்படி நிலைச்சு இருக்கும்? கிடைக்கக்கூடிய யோகம் நிலைத்து இருக்கக்கூடிய தன்மை மட்டுமே ராஜ யோகம் இல்லைங்களா? லாட்ரி உள்ள வாங்க. இப்போ லாட்ரி, கேம்லிங், ஒரு பிசினஸ், இது எல்லாத்துக்குமே கஷ்டம் யாருங்க? இன்னைக்கு ஒரு 37 லட்சம் ரூபாய் ஒருத்தவன் இழந்துட்டு நிக்கிறான். 2 மாசம் ஆகுது அந்த ஜாதகம் பார்த்து ஆன்லைன் ரம்மியில. இதுல வெறும் ஆன்லைன் வந்துருச்சு, நம்ம பாக்குறோம், நம்ம போறோம், நம்ம சரிங்க. இவ்வளவு இது எது? ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்காங்க, நாங்க இதை பண்ற ஃபேமஸ், அதை பண்ற ஃபேமஸ், ஒரு எப்படி இந்த தானே ஒரு பெரிய விஷயத்த ஒரு பெரியவங்களால மட்டும்தாங்க ஒரு குடும்பத்தை நல்ல மாதிரியா எடுத்துட்டு போக முடியும் அறிவுரை கூறி. அந்த அறிவுரை எங்க இருந்து வரும் அப்படின்னா ஒரு குருவின் தன்மையில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே வரும். அதனாலதான் வசிஷ்டருக்கும் மீதி நிறைய குருக்களுக்கும் இவ்வளவு பெரிய விஷயங்கள் எதுக்குங்க ஐயா கொடுத்திருக்காங்க மகாபாரதத்துல, ராமாயணத்துல. பெரிய இதிகாசத்தையே எடுத்து வழி நடத்தக்கூடிய இந்த குருக்கு தான் இருக்கு. அப்போ யோகத்தை அனுதினமும் அணுவாக அருளக்கூடிய வல்லமையும் யோகிதையும் குருவுக்கு மட்டும் உண்டு என்று அற்புதமான வாய்ப்பை எனக்கு நல்கிய திருமதி கனகாம்பாள் மேடம்க்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். முதல் சுற்றுல வந்து முதல் அணி முடிஞ்சது. இப்ப 2வது அணியாக வந்து ராகுதான் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா வந்து பேசியாச்சு, இவங்களும் வந்து ஒரு 5 நிமிடம் பேசலாம். ராகு அப்படி அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். இதுக்கு தலைவராக இருக்கிறவங்க வந்து தனம் கோவை அவர்கள், அஷ்டோத்தனம் கோவை அவர்கள் வந்து, ஏன்னா திறம்பட வாதாடினா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா குருவுக்கு தான் அதிகமான விஷயம் கொடுத்துருக்காங்க. பேசின சப்ஜெக்ட்லேயே குருவுக்கு தான் பலமாக கொடுத்துருக்காங்க. ராகு ஜெயிக்கணும்னா இவங்க பேசுகிற பாயிண்ட்ல தான் இருக்குது. நல்லா பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருக. வணக்கம் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குரு தான் சிறப்பு, குருவோட பார்வை. வெறும் பார்வையை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதாவது குரு பணம் கொடுக்கும், ஆனா வந்து அது வந்து கொடுக்கக்கூடிய பணம் வந்து சிறு பணமாக
குறைவாக தான் இருக்குமே ஒழிய பெரும் பணத்தையோ கோடியில புரளக்கூடிய அளவுக்கோ வந்து கண்டிப்பா வந்து குரு பகவான் கொடுக்க மாட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு இருக்கிற இடம் வீடும் ராசியும் தான் பாத்தீங்கன்னா இந்த பிறவியிலே அவங்க என்ன அனுபவிக்க போறாங்க அப்படிங்கறதே வந்து ராகு பகவான் தான் டிசைட் பண்றாரு. அவங்க இருக்கக்கூடிய பாவங்களை வச்சுதான் நம்மளோட கொடுப்பனை என்ன, நம்ம வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள் கஷ்ட நஷ்டங்களை பார்க்க போறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம எல்லாமே வந்து முடிவு பண்றோம். ராகுதான் நம்மளோட டிஎன்ஏ குரோமோசோன்கள். அப்ப வந்து அதை வச்சுதான் நம்மளுடைய தாத்தன் பாட்டி முன்னோர்கள் இத பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராகுவை வச்சுதான் மறுபடியும் எல்லாமே சொல்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி மேடம் சொன்னாங்க, இப்ப வந்து குழந்தைக்கு காரகமான குருதான் குழந்தைக்கு காரகமான கிரகம் குருதான். ஆனா வந்து அந்த குரு கொடுக்காத விஷயத்தையும் கூட ராகு பகவான் வந்து இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியினால வந்து டெஸ்ட் டு பேபி அந்த விஷயத்த வந்து அந்த ராகு இருக்கிறங்காட்டிக்கு தான் அவங்கனால கொடுக்க முடியுது. இப்ப அந்த குரு மேல கோச்சார ராகு வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் வளர்ச்சி அறிவியல் சார்ந்த இன்னைக்கு வந்து லேப்ரோஸ்கோப் என்டோஸ்கோப் ஸ்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அறிவியல் வளர்ச்சி அந்த அறிவியல் வளர்ச்சி எப்படி ராகுனாலதான் வந்தது. இப்ப இந்த போனே இருந்தாலும் கூட நம்ம அறிவுதான் கலைவாணி மேடம் சொல்லியிருந்தாங்க, இந்த போனை வச்சு அதுக்கு டெக்னிக்கலா வந்து அறிவு சார்ந்து இருந்ததங்காட்டிங்கதான் பண்ண முடியுது அப்படின்னு. ஆனா வந்து அதை உலகம் ஃபுல்லா பரவ செய்தது யாரு? அப்ப பிரம்மாண்டப்படுத்தியது யாரு? விரிவுபடுத்துறது யாரு? ராகு பகவான் தான். இன்னைக்கு வந்து இந்த போனே இல்லாத வீடுங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாருமே இன்னைக்கு போனுங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்குது. அத வந்து கைக்குள்ளேயே வச்சுட்டு இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு மட்டும்தான். இன்னைக்கு சமுதாயத்துல சொசைட்டில பாருங்க எல்லாருமே வந்து சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் பேர் சொன்னா தெரியக்கூடிய அளவுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவின் ஆதிக்கம் பெற்றவங்க மட்டும்தான் வந்து அவங்க பெரிய அரசியல்வாதிகளாகவோ தலைவர்களாகவோ வரலாற்றுல இடம்பெற்றிருக்க கூடியவர்களாகவோ கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது குரு வந்து நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து அவர் வந்து பெரும் யோகத்தை தரக்கூடியவரா அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பா ராகுக்கு மட்டும்தான் அந்த யோகத்தை தரக்கூடிய பலம் இருக்குது அப்படின்னு சொல்றேன். அதாவது இப்ப பில்கேட்ஸ் கூட பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துலதான் இந்த உலகையே அவர் வந்து ராகுவோட ராஜயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த நவீனத்தை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் சைன் பண்ணவங்க இப்ப வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் அதுல பெரிய ஆளானவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ராகுவோடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவங்க அந்த ராகு தசா புத்தி காலத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ஆளா ஆகியிருக்கிறாங்க. வரலாற்றுல சிறப்பு பெற்றவங்க எல்லாருமே வந்து ராகுவினோட இதுலதான் இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து ராகு மட்டும்தான் வந்து ராஜயோகத்தை தர முடியும். இதுல வரலாற்றுல இடம்பெறக்கூடியவங்க எல்லாருமே ராகுவுடைய ஆதிக்கம் பெற்றவங்க தான். அதனால ராஜயோகத்தை தருவது ராகு பகவானே இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்ல சார். அதனால ராகு பகவான் தான் வந்து ராஜயோகத்தை தருவார் என்று தீர்ப்பு கூறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம். இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது. இப்போ எத்தனை பேர் அப்படின்னா இதுல 3 6 பேர் ஆச்சு. மறுபடியும் வந்து 2வது சுற்று மாதிரி 2 பேர் சொல்லியிருக்கீங்க. இப்போ இது எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தா நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். முதலே நான் சொன்ன மாதிரி என்னன்னா யார் நல்லா பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தீர்ப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து குரு பெருசா ராகு பெருசான்னு பாயிண்ட் தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். ஏன்னா வந்து பாயிண்ட் கொடுத்தா தான் வெற்றி. இப்போ பாயிண்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நம்ம என்ன முதல் தலைப்புன்னா யோகத்தை அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க. திருமதி கனகாம்பாள் வந்து யோகத்தை கொடுப்பது குருவே ராகுவே இந்த 2 தான் யோகம்னு தான் கொடுத்துருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் மற்றதெல்லாம் இதில் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. கிரக சேர்க்கை பற்றி நிறைய பேசுனாங்க. கிரக சேர்க்கை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ வந்து ராகுதான் சொல்லி பேசினவங்களும் இருக்காங்க. இப்போ மொத்தம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு கேட்கும்போது முதல்ல வந்து கலைவாணி அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் வந்து பொதுவாக வந்து நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற போது குரு பார்க்கறதா வரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. குரு பார்க்கறதா வரம் அப்படிங்கிற விஷயங்க. குரு பார்த்தால் கோடி தோஷம் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல அவங்க பேசுனாங்க. அப்போ 2வது வந்து குருங்கிற தலைப்பில் பேசக்கூடிய வந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலா விஸ்வதேவி வந்தாங்க. பிறகு யோகங்களே பேசினாங்க. எல்லா கிரகத்தையும் சேர்த்து பேசினாங்க. அது சரியான இல்லை. யோகம்ங்கிறது குருவை மட்டும் பேசணும். 2 கிரகத்தை பற்றி பேச தலைப்பே நம்ம கொடுக்கல. நம்ம வந்து ஒற்றை கிரகத்தை தான் தலைப்பில் சொல்லியிருக்கோம். ஒற்றை கிரகங்கள் குருவே ராகுவே. இப்போ இதில் குரு சூரியன் சேருது, குரு சந்திரன் சேருது, குரு செவ்வாய் சேருது. என்னை கேட்டால் குரு ராகு சேர்ந்தால் நன்மை தரும். இப்போ அதாவது என்னன்னா இது இந்த தலைப்பில் வந்து அவங்க பேசுறது யாரும் பேசாதீங்க.
அப்போ இந்த இந்த விஷயத்துல வந்து அவங்க பேசின போற யோகங்கள் மட்டும் பேசினார். சேர்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி எங்கெங்க இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு கிரகங்கள் சேரும்போது ஆனா சிறப்பா பேசினாங்க. அவங்களையெல்லாம் வந்து வாழ்த்தணும். ஏன்னா வந்து நம்முடைய காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்கிற ஜோதிட வளர்ச்சியில் வந்து ஒரு பெண்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொறுக்கி எடுத்து தெளிவாக விஷயம் சொல்லும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நீலா விஸ்வதேவ் நல்லா பேசுனாங்க. பாயிண்ட்கள் சொல்கிறது, விஷயம் சொல்கிறது எல்லாமே ஒரு சிறப்பான பலன் தான். அதுலேயும் மாற்றம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ வந்து அவங்க பேசுனது நல்லா தான் பேசுனாங்க. அதுக்கு அடுத்தது வந்து காதல் ஈஸ்வரி அப்படின்னு பேசுனாங்க. அவங்க பூராமே என்னன்னா யோகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லாம என்ன பேசுனாங்க அப்படின்னா, நல்ல காரியம் நடக்க குரு வேண்டும், நல்லபடி கௌரவம் மதிப்பு மரியாதை வேற குரு வேண்டும். யோகம்ங்கிற வார்த்தையை உள்ள அவங்க எந்த விஷயத்தையும் கொண்டு வரவே இல்லை. அந்த குருங்கிற விஷயத்துல யோகம்ங்கிற ஒரு வார்த்தை உள்ள வரவே இல்லை. கௌரவம் வேணும், அதாவது யோகம்னா என்ன செய்யும், ஒரு குரு அந்த இடத்துல இருந்தால் என்ன யோகம் செய்யும், அப்போ எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன செய்யும் குரு பார்க்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்போ உதாரணம் குரு வந்து 2, 5, 7, 11 வந்தால் குரு நல்ல பலனை தரும். என்ன பலன் தரும்னா அந்த சமயத்தில் சுபகாரியங்கள் பூரா நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் பூரா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து என்னன்னா காதல், கல்யாணம், நகை, பணம் இதெல்லாம் அது யோகம் அல்ல. இதெல்லாம் வந்து குருவோட கேரக்டர். அது காதல் கொடுக்கணும், சீர் கொடுக்கணும், குழந்தை பிறக்கணும், நகை பிடிக்காத நீங்களே கேளுங்க, நகை பிடிக்காத இருக்குதா, படிப்பறிவு. அப்போ யோகமே அதுல அதுல பாயிண்ட் கிடையவே கிடையாது. யோகம்னா வாழ்க்கையில வந்து ஒரு சாதனை புரியுதல் தான். இது வந்து கேரக்டர், ஒரு கிரகத்தோட கேரக்டர், குருவோட கேரக்டரோ ராகோட கேரக்டரோ கேரக்டர் பத்தி பேசுறாங்க. அப்புறம் கடைசியாக வந்து இறுதியில் வந்து ரெண்டாவது உம், பேசும்போது உம், கலைவாணிகள் வந்து கடைசியில் வந்து சுத்துல சொல்லும்போது குருங்கிற விஷயத்துக்காக அற்புதமான பலன் சொன்னாங்க. குரு பார்த்தால் தான் குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி குருவை பற்றி நல்ல யோகங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அந்த இதிகாசங்கள், அது இது புராணங்கள் இதை பற்றி சொன்னார். இதெல்லாமே நம்மளுக்கு சொன்னாங்க. நிறைய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கடைசியில் சொன்னாங்க. ஆனால் அதை காட்டிலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சுற்று வந்து ராகுங்கிற விஷயத்துக்கு போயிடுது. ரெண்டாவது வந்து குருங்கிற சுற்றுல வரும்போது அஸ்ட்ரோ தனம் அவர்கள் சொன்னாங்க, ராகுங்கிறது பிரம்மாண்டம், உலகமே இயக்கக்கூடிய அமைப்பு. ராகுங்கிறது உலகமே மிகப்பெரிய ராஜயோகம் தரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஒருத்த வாழ்க்கையில வந்து உச்சத்துக்கு போகணும்னா ராகு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்து ஜாதகங்கள் எல்லாம் சொன்னாங்க. எந்தெந்த ஜாதகத்தில் யோகங்கள் யாரோட ஜாதகத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து காந்தியோட ஜாதகம், இந்திரா காந்தி ஜாதகம், நேரு ஜாதகம், ரஜினிகாந்த் ஜாதகம், சிவாஜி கணேசன் ஜாதகம், அப்புறம் இது மாதிரி எல்லாமே வந்து அதே மாதிரி சொன்னாங்க. இந்த மருந்துகள், புது புது கண்டுபிடிக்கக்கூடிய மருந்துகள், அதே மாதிரி ராகு தான் வந்து அஹ், எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியது. ராகு வரும்போது தான் ஒரு சூரியனவே வந்து அஸ்தமனம் பண்ணக்கூடியது ராகுக்கு மட்டும்தான் உண்டு. ராகு வரும்போது தான் வந்து சூரியன் மற்ற கிரகங்களே அஸ்தமனம் பண்ணக்கூடியது, ஆஃப் பண்ணக்கூடியது இது ராகுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து தனம் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் அதே மாதிரி வந்து மொபைல் இப்போ சமயத்தில் இருக்கிற மொபைல் விஷயங்களை பூராமே சொன்னாங்க. அப்போ மொபைல் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்த பிறகு யாருக்கிட்ட இல்லை. இப்போ மொபைல் வந்த பிறகு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரும் பணமானது வந்து அவங்க சொன்னாங்க. அம்பானி வந்து மொபைல் வச்சாரு. மொபைல் வந்த பிறகு தான் வந்து அதை வச்சு தான் வந்து பிரபலம் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரெண்டாவது அன்னபூரணி வந்து ராகுவேங்கிற தலைப்பில் பேசும்போது வந்து அந்த 5ஆம் இடம் மூதாதையர் பாட்டனார் அது ராகு தான் அப்படிங்கிற விஷயம். அந்த 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 ராகு பாட்டனாருடைய அமைப்பில் தான் வந்து அவங்களோட வம்சத்தை பற்றி தான் 5ஆம் இடமானது அமையும், பூர்வீகம் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. அதே மாதிரி குரு இருந்த இடம் பால்ங்கிற விஷயத்தையும் அவங்க சுட்டி காமிச்சாங்க. இப்போ குரு வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை பால் பண்ணி போடும் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அப்போ வந்து என்னன்னா இந்த 18 வருஷம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் கொடுக்கும்போது குரு வந்து எங்கெங்க இருந்தாலும், அதாவது ராகு வந்து சொன்னாங்க மேடம், ரிடபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தால் பாடலே உண்டு. ஆமேடம், எருசுரன், நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாமந்துட்டால் பூமேடு தனில் தீரும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அந்த 5 இடத்துல ராஜயோகம் கொடுக்கும். அப்படின்னா அது கிரகங்களுக்கு லக்கணத்துக்கு சாதகமாக இருந்ததுன்னா அது பலன் கொடுக்கும். அப்போ வந்து அது சொன்னாங்க. அப்போ வந்து அது 1, 4, 7, 10 இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிற சொன்னாங்க. அதே மாதிரி வெளிநாடு போறது, ஒருத்தன் வெளிநாடு போகணும்னா ராகு தான் முக்கியம். அதே மாதிரி வந்து அவன் வந்து சுற்றுலா போகணும், அது வந்து ஆடம்பரமா வாழ்க்கை வாழணும். குரு இருந்தா ஆடம்பரம் இல்லை, அளவான பணம் தான் குரு. பிரம்மாண்டமான பணம் வந்து ராகு. வாழ்க்கை வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்
அப்படிங்கிற போது எல்லாமே வந்து ராகு தான் பயன்படும். அதே மாதிரி மருந்து சம்பந்தமான விஷயங்கள், புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி எக்ஸ்ரே சம்பந்தமானது, டிஜிட்டல் இப்போ விஞ்ஞானத்தில் இப்போ நமக்கு அந்த காலத்தில் இல்லாத டிஜிட்டல் முறை ஏறக்குறைய நிறைய வந்து எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய வந்திருக்குது. இதுக்கு பூராமே ராகு அப்படிங்கிற விஷயத்த வந்து அன்னபூரணி சொன்னாங்க. அதே போல் அதுக்கு அடுத்தது வந்து திருமதி துர்கா வந்தபோது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி குரு சுக்கிரன் இந்த கிரகங்களை இணைச்சு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை சப்ஜெக்ட் பேசும்பொழுது ஒற்றை எடுத்தால் அந்த ஒன்றை மட்டும் வச்சு பேசும்போது தான் நம்மளுக்கு அது பலன் வந்து ரிசல்ட் கொடுக்கும். அவங்க சொல்லும்போது பணம், நிலம், வெளிநாட்டு இதெல்லாமே சொன்னாங்க. ராகு சொன்னாங்க. அதை வந்து கிரகங்களை கூட்டு கிரகங்களை குரு சுக்கிரன் சேர்ந்தால் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விஷயம் சொன்னாங்க. சரராசியில் நல்ல யோகம் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. எம்ஜிஆர், ராகு, ஜெயலலிதா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதே போல வந்து அஞ்சல் ராகு டெஸ்ட் டியூப் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க ஒரு விஷயம். இப்போ இது பிறகு வந்து கடைசியா வந்து பேசக்கூடியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனம் வந்து 2வது ரவுண்டிங்ல வந்தாங்க. அந்த தனம் கோவை தனம் அவங்க சொல்லும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அதே விஷயத்த சொன்னாங்க. 2வது இந்த குரு பார்த்தால் சிறுபணம், ராகு தான் பெரும்பணம் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து ராகு கொடுக்கறத யாருனாலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி வந்து ராகு தான். இப்போ டெஸ்ட் டியூப் பிபி அப்படிங்கிறது நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு பூராமே வந்து மருத்துவ டெஸ்ட் டியூப் பியூபி மூலம் தான் எல்லாமே பண்ண வேண்டிய அமைப்பு இருக்குது. அப்போ பிரம்மாண்டத்தை தரக்கூடிய ராகு விஞ்ஞான வளர்ச்சிக்கு முழுசா இருக்கிறது ராகு தான் அப்படின்னு சொன்னாங்க. சமுதாயத்தில் வந்து ஒருத்தன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னா ராகுவோட அமைப்பு இருந்தால் தான் மிகப்பெரிய அளவுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. இப்போ பில்கேட்ஸை வந்து அந்த யோகம் கொடுத்தது எப்படி யோகம் கொடுத்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம், டிஜிட்டல் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்தக்கூடியது வந்து விஞ்ஞானத்துறையில் வந்தது வந்து ராகுவோட அமைப்பு தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து தனம் அவர்கள் பேசுனாங்க. அப்போ இவங்க எல்லாமே டோட்டலாக நம்ம பார்க்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன யோசனை பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ குரு பொறுத்தளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நீதிமான், பிளஸ்ஸிங் பண்ண ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறவர் நல்லாரு, அவர் பார்க்குற இடம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை அவங்க இன்னொருத்தர் சொல்லும்போது குரு அமர்ந்த இடம் சரியில்லைங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ குரு அமர்ந்த இடம் சரியில்லை, பார்க்குற இடம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தெரியுது. அதே போல் வந்து குருவை பற்றி நிறைய சொல்லும்போது அப்படிங்கும்போது அவர் வந்து காலச்சக்கரப்படி 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்குது. அவர் உச்சம் பெறது நேசம் பெற்றதெல்லாம் இருக்குது. ஆனால் எது இருந்தாலும் கூட நமக்கு நம்முடைய இதில் வந்து அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் வந்து மிகப்பெரிய வேலை செஞ்சவர். அவர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நம்முடைய பூமியை அந்த ஆகாயத்திலிருந்து நெருங்கி நம்ம பூமியை காப்பாத்துறதே குரு என்ற ஒரு கிரகம் தான். அப்போ குரு வந்து அந்த நம்ம நம்ம பூமி மேலே எது உழுகாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறது குரு தான். அதை சுற்றி மாலை மாதிரி கற்கள் கோள்கள் சுற்றி கொண்டிருக்கும். அந்த எப்போ வந்து குரு பாதிக்கப்படுதோ பூமி மேலே வந்து பூமி பாதிக்கப்படும். இது சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ வந்து என்னன்னா குரு தான், குரு பார்வைங்கிறது அதுதான். விஞ்ஞானத்தில் பார்க்கும்போது குரு நம்மளை பூமி வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து குரு நல்லவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நிறைய விதிகளை ரூல்ஸ்கள் எல்லாம் சொன்னாங்க. குருதான் 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 அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ இவங்க பக்கத்தில் ராகு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சிங்கிற போது ஏறக்குறைய 1980 90க்கு பிறகு வந்து விஞ்ஞான இந்த கம்ப்யூட்டர் கணிப்பொறிகள் இது மாதிரி டிஜிட்டல் மயங்கள் பூராமே எல்லாமே ராகுவை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு சின்ன ஒரு எந்த வேலை முதல்ல எல்லாம் இது கிடையாது. இப்போ அத்தனை வேலை செய்யவங்கிட்டும் மொபைல் உண்டு, கம்ப்யூட்டர் உண்டு, லேப்டாப் உண்டு. இப்போ ஜோதிடத்தில் இந்த மொபைலில் ஜாதகம் இல்லாமல் யாருமே பார்க்கறது கிடையாது. அதிகபட்சம் வந்து மொபைலில் சாஃப்ட்வேர் அத்தனை பேரும் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி கொடுக்கறது பூராமே ராகுது அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இவங்க சொன்ன விஷயத்துலேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் வந்து கருத்துக்களில் வந்து இது திருமதி கலைவாணி வந்து அற்புதமாக பேசுனாங்க. ஆனால் அவங்க மாதிரி ஒரு பேச்சாளர்கள் வந்து நம்ம குழுவில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு சிறப்பாக பேசுனாங்க. ஆனால் இருந்தாலும் கூட டோட்டலாக வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க பேசின ஐட்டத்தில் அவங்க மட்டும் சிறப்பாக பேசணும், மற்ற வந்து பேசுனதெல்லாம் அந்த பாயிண்ட்கள் குறைவாக தான் இருந்தது. குருவை பற்றி பேசின எண்ணிக்கை பாயிண்ட்கள் நான் குறித்து வச்சிருக்கேன், எல்லாமே குறைவாக தான் இருந்தது. ஆனால் ராகுவை பற்றி 4 பாயிண்ட் பேசினாலும் நல்ல ஒரு 4 பாயிண்ட் இருந்தாலும் போதும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தாலும் எந்தெந்த செய்யும், எது பண்ணும். இப்போ வந்து ஒரு சூரியன் இருக்குன்னா அப்படியே ராகு வந்து கிராஸ் ஆச்சுன்னா சூரிய கிரகணம் பிடிக்குது.
அதே சந்திரனை வந்து ராகு பிடிச்சுன்னா சந்திரனையும் சந்திர கிரகணம் பிடிக்குது. அப்போ வந்து அந்த பெரிய மிகப்பெரிய கிரகங்களவே பிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே குரு இருக்கு, குருவை வரும்போது குரு மேல ஒரு அடி அடிக்குது. அப்போ வந்து குருங்களை புத்திர பாக்கியம்னு வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் அடிபடுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து இந்த பலன்கள் யோகங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது பெரும்பான்மை நான் அன்றாடம் எல்லா ஜோதிடருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரு திசையில வந்து நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் யாராருக்கு பணம் கொடுத்தாலும் வராது, ஃபைனான்ஸ் பண்ணா வராது. குரு திசையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரா இருந்தாலும் வந்து குரு திசையில சிரமப்பட்டவங்க ரொம்ப விஷயம். பணத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, அடமானம் வச்சு, டாக்குமெண்ட் கொடுத்து, பணத்தை கொடுத்து இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த ராகுங்கிறது என்ன அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பானவன் அப்படின்னு சிஐடி அப்படிங்கிறாங்க. அவன் வந்து இப்ப ஒவ்வொன்றும் துல்லியமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வந்து அதிகபட்சம் வந்து நம்ம இந்த 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 ஒரு பட்டிமரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா ஒழுக்கம், நீதி, நேர்மை எல்லாமே இருந்தாலும் கூட வந்து இப்போ அன்றாட அதாவது குரு இல்லைன்னு ஒழுக்கம் இல்லை. குரு அதனால தான் பஸ்ஸுகளுக்கெல்லாம் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பஸ் வந்து குரு மஞ்சள் கலரு. அப்போ வந்து ஒரு மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் மஞ்சள் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க, பஸ்ஸுக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நீதி, நேர்மை, ஒழுக்கம்ங்கிறதெல்லாம் வந்து குரு இல்லாமல் எதுவும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவுதான். ஆனா அதே சமயத்துல அன்றாடத்துல வந்து ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது இப்ப நம்ம நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா விஷயமே வாழ்க்கையில ஜெயிக்கணும், வரணும், போகணும் அப்படிங்கிறது வந்து ராகு கிரகத்தை விட யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த ஏன்னா நீங்க பேசுனதை வச்சுதான் என்னுடைய தீர்ப்பு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இது என்னுடைய சொந்த கருத்துல நீங்க சொன்ன விஷயத்துல சொல்லி எடுத்துப்பட்ட கருத்து தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தங்கள் கருத்தை சொல்லலாம். அடுத்தது நன்றியுரை வழங்குவது நமது தேசிய துணைத் தலைவர் ரேவதி ராஜேஷ்கண்ணா அவர்களை நன்றியுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிதாக நடைபெற்றது, அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற இந்த முதல் பட்டிமன்றம் மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவும் கலந்து கொண்ட, அதுலயும் நம்மளுடைய விழா நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதமல குருஜி ஐயா அவர்களையும் அவருடைய கருத்துக்களும் சரி, அவர் வழங்கிய தீர்ப்புகளும் சரி மிக சிறப்பாகவும் எல்லாருக்கும் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதே போல இதுல பங்கு பெற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய கலைவாணி மேம், அஸ்ட்ரோ கலைவாணி மேமும் சரி, அஸ்ட்ரோ தனம் மேமும் சரி, துர்காபாய் மேமும் சரி, நீலா விஸ்வா தேவி மேமும் சரி, காதல் ஈஸ்வரி மேமும் சரி, அன்னபூர்ணி மேமும் சரி, அன்னபூர்ணி மேமும் சரி, அனைவருமே தங்களுடைய கருத்தை, தங்களுடைய ஆய்வு, இத்தனை வருடங்களாக தாங்கள் பார்த்த ஜாதகத்திலயும் சரி, படிச்சதுலயும் சரி, அந்த கருத்துக்களை எடுத்து அழகா தொகுத்து வழங்கினாங்க. மிக சிறப்பா இருந்துச்சு. சோ தீர்ப்புல நிறைய விஷயங்கள் சக்சஸ் கொடுத்திருந்தாலும் அனைவரும் மிக சிறப்பாக பேசுனீங்க. உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான அமைப்பா இருக்கும். அதே போல இந்த குழுவை நடத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தந்த நம்மளுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புடைய தலைவி கனகாம்பாள் மேம்க்கும் இங்க மிகப்பெரிய நன்றியை கொடுக்கணும். அதே போல இந்த விழாவுக்கு அனைவரும் வருகை தந்தவர்களும் சரி, அதே போல ஒருத்தவங்க ஒரு ஸ்பீச் பேசும்போது ஒரு லைக் போட்டதான் சரி, ஒரு கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கும் சரி மிகப்பெரிய நன்றியையும், மிக முக்கியமான ஒரு நன்றியாக நம்மளுடைய விழா நாயகன் குருஜி மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றியையும் கூறி இந்த வாய்ப்பளித்த கனகாம்பாள் மேம்க்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி.